ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த மகத்துவ நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில தேவ சமுதிரம் வந்து எல்லாரையும் கர்த்தர் கிருபையை நிரப்பி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராயிருந்து நடப்பித்ததானே ஒவ்வொரு காரியங்களையும் தேவனை துதிக்கிறேன். கடந்த நாளெல்லாம் தேவன் நம்மோடு கூடியிருந்து அற்புதமாய் நடத்தி வந்தார். ஆச்சரியமாய் நம்மை பாதுகாத்து வந்தார், பலப்படுத்தி நடத்தினார். கண்ணின் மணி பல காத்து கொண்டே நம்முடைய கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பல இக்கட்டுகளிலிருந்து துயரங்கள் நம்மை விடுவித்து இந்த 5வது மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். 4 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டவர். ஆமென். நம்முடைய சபையில் யாரும் இழக்கவில்லை, எந்த மரண செய்தியும் கேளாதபடி நம்மை கிருபையை காத்த தகப்பன். ஆமென். இந்த 5வது மாதத்தில் கொண்டு வந்து இதுவரையிலும் ஆராதிக்க அவர் கொடுத்த பெரிய கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தொடர்ந்து நான் வாசிக்கிற தேவனுடைய வேத பகுதிகளுக்கு சொல்லுவோம். ஆமென். சகரியா 2ஆம் அதிகாரம் 7, 8, 2 வசனங்களை வாசிக்கலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய 2 வசனங்கள். ஸ்தோத்திரம். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்தில், ஆமென், உன்னை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்தில் என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை, கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இதற்கு முன்பாக 7 பிரசங்கங்களை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த 2 வசனங்களிலே 7 பிரசங்கங்களை தொடர்ந்து கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த தேவனுடைய வார்த்தையில் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. பல இடங்களிலிருந்து யார் என்றே முகம் தெரியாது. அவள் எல்லாம் கர்த்தருடைய ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை அவளை தொட்டு அவருடைய வாழ்க்கையில மாற்றினபடினாலே அநேகர் அல்லேலூயா அதை சாட்சியாக சொல்லதை கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். விடுவித்தல் என்றால் 3 விடுவித்தல், ஆவி, ஆத்மா, சரீரம் 3 விடுவிக்கப்படணும். அல்லேலூயா. எப்படி விடுவிக்கப்படணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் முதல்ல ஒரு விடுதலை, 2வது தண்ணீர் ஞானஸ்நானத்தினால் ஒரு விடுதலை, 3வது ஞானஸ்நானமாகிய அக்கினி ஞானஸ்நானத்தால் விடுதலை என்பதை தேவன் நம்மோடு கூட பேசினார். ஆமென். தேவன் அக்னிமயமானவர். அக்னிமயமான தேவனை போல இன்னைக்கு நாமும் மாற வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அல்லேலூயா பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. மகிமை என்றால் என்ன என்பதை கடந்த வாரத்தில் கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. பாம்பேலிருந்து ஒரு பேசர் கூட எழுதியிருந்தார். ஐயா, ரொம்ப பிரசங்கம் ரொம்ப பிரயோஜனமா இருந்து என்று எழுதியிருந்தார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அநேகருக்கு இந்த வார்த்தைகள், தேவனுடைய சத்தியங்கள் பிரயோஜனமாக இருந்தது. ஒரு உணர்வை ஆவிக்குள்ள எழுப்புதலை உண்டாக்கினதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மகிமை என்கிற காரியத்தை கடந்த நாளிலே தேவனோடு கூட பேசினார். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த வசனத்துடைய முடிவாய் இருக்கிற உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மனையை தொடுகிறான். அல்லேலூயா. நான் இந்த வாரமெல்லாம் யோசித்தேன், ஆண்டவரே இதில் என்ன நம்முடைய வார்த்தை வைத்திருக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகள் தான் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் கேட்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் மகிமையுண்டதாக. அல்லேலூயா. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நம்ம யாரு தொட்டாலும் தேவனுடைய இமைகளுக்குள்ள கண்ணை குத்தர மாதிரி. கர்த்தருடைய கண்ணை யாரும் தொட முடியுமா? கர்த்தருடைய யாரும் போக முடியாது. கர்த்தர் நாம் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல ஒரு மனிதனும் போக முடியாது. ஆனால் அவருடைய முகத்தில் உள்ள எமைகளுக்குள்ள கண்ணை ஒருத்தன் தொட்டா எப்படியோ அது போலதான் இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம யாரும் தொட முடியாது. ஆமென். ஆனால் நிறைய பேரை தொடறாங்களே. நிறைய பாஸ்டர் அடி வாங்கியிருக்கிறாங்க, நிறைய பாஸ்டர்மா பல விதத்தில் தொல்லப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அநேகர ஊழியக்காரங்க அடிச்சே கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் உள்ளதான தீர்மானங்கள். அது என்னவென்று நம்மால் அறிவிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் வேத வசனங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவி நம்மை நடத்துவாராக. கண் ரொம்ப விலையேற பெற்ற ஒன்று நம்முடைய உடம்புல, நம்முடைய சரீரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்றதா பல பாகங்கள் இருக்கிறது. விரல் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும், ஒரு கை இல்லாமல் கூட வாழ்ந்து விட முடியும், ஒரு கால் இல்லாமல் கூட உலகத்தில் வாழ்ந்து விட முடியும். ஆனால் கண் இல்லாமல் வாழ்வது ரொம்ப ரொம்ப கடினம். கண் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கொஞ்சம் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நடந்து பாருங்க, நடக்க முடியுமா? கண் ரொம்ப முக்கியம். கை இல்லாமல் வாழ்ந்துடலாம், கண் இல்லாமல் வாழ முடியாது. கண் இல்லாவிட்டால் யாராவதுடைய உதவி நமக்கு தேவை. யாராவதுடைய உதவி இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விதவிதமான சமையல் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா, அது வாசம் தான் அதை அனுபவிக்க முடியுமே தவிர
அதனுடைய உணவுகள்லாம் எந்தெந்த நிறத்தில் இருக்கிறது, எந்தெந்த மாதிரி இருக்கிறது, எத்தனை விதங்களாக இருக்கிறது ஒண்ணுமே பார்க்க முடியாது. ஆக கண் இருந்தால் எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஆமென். அப்ப கண் ரொம்ப முக்கியம். தேவன் மனிதனுக்கு இந்த கண்களை கொடுத்தது ஒரு பெரிய கிருபை. கண்களை குறித்து அல்லேலூயா நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து இருக்கிறது, இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கண்ணை 4 துண்டா போட்டு கொடுத்தாலும் கூட டாக்டர்கள் அதை ஒட்ட வச்சு பார்வை கொடுத்து விட முடியும் என்று டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். கண்களை பல விதத்திலே ஆராய்ச்சி நடக்கிறது. நீ நம்முடைய கண்களை பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய கண்ணுல 15,000 நிறங்கள் நம்முடைய கண்ணுல இருக்கிறது. கண்ணில் எத்தனை நிறங்கள் இருக்கிறது? 15,000 நிறங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்களில் ஒரு கெப்பாசிட்டி, ஒரு தகுதி தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய கண் முன்னால சின்னதா இருக்குது, ஆனா தலைக்குள்ள இவ்வளவு பெருசா இருக்கு. கண்ணுடைய உருவம் எவ்வளவு பெருசு? கோழி முட்டையோட பெருசு. அவ்வளவு பெரிய அளவிலே கண் நம்முடைய உள்ளே மண்டைக்குள்ள இருக்கிறது, தலைக்குள்ள இருக்கிறது. ஆக அவ்வளவு பெரிய கண் ஸ்தோத்திரம் ஆயிரக்கணக்கான அல்லேலூயா நரம்புகளால் இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான நரம்புல இணைக்கப்பட்டு உடம்பு முழுக்க அந்த நரம்புகள் செல்லுகிறது, உணர்வுகளை ஏற்படுத்தும்படி. பார்வை சம்பந்தப்பட்ட நரம்புகள் அவ்வளவு நரம்புகள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ரொம்ப மெல்லிய தலைமுடியை விட சின்ன சின்ன நரம்புகள் கண்களிலே நமக்கு பார்வை கொடுக்க முடிய அமைக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு ஞானமாய் தேவனை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சிருஷ்டிப்பு ரொம்ப பிரமாதம். நம்முடைய ஒரு கண்ணை பார்த்தாவே நம்முடைய கர்த்தர் இயேசுவுக்கு கோடி ஸ்தோத்திரத்தை சொல்ல தோணும். அவ்வளவு பிரம்மாண்டமான அளவிலே நம்முடைய கண்களை தேவனாய் கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். கண்கள் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான அமைப்பாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பார்வை சம்பந்தப்பட்ட நரம்புல டேமேஜ், உடைதல், ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமானால் பார்வை குறைஞ்சு போயிடும், பார்வை கிடைக்காம போயிடும் என்று டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவ்விதமான ஒரு கண்கள் இருக்கும் பொழுது அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனாய கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார். ஆனால் உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நம்மை தேவன் அவருடைய இமைகளுக்குள்ள இருக்கிற கண்ணை போல பாதுகாத்து வருகிறார். ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நமக்கு வேலைக்கு போகிறோம், பிரயாணப்படுகிறோம், உட்காருகிறோம், தூங்குகிறோம், பல காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வைத்திருக்கிறார்? கர்த்தருடைய கண்களை போல பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா உலகத்துல 33 கோடி சாமி கும்பிட மனுஷங்களுக்கு அப்படி கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை வணங்குற நமக்கு ஆமென் தேவனுடைய கண்களை பாதுகாப்பது போல இந்த உலகத்தில் நம்மை பாதுகாத்து வருகிறார். அப்படியானால் அந்த தேவனுடைய கண்ணாக நாம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேணும்? அல்லேலூயா. ஆமென். தேவன் அக்னிமயமானவராய் இருக்கிறார். அவருடைய கண்களது அக்னி புறப்படுகிறது என்று சொல்லி அக்னி ஞானஸ்தானத்தை குறித்து கேட்ட பொழுது நிறைய வசனங்களை பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவனுடைய கண்கள் அக்னி புறப்படுகிறது, கர்த்தருடைய கண்கள் அக்னி மயமா இருக்குது என்று பார்த்தோம். அப்படியானால் இன்னைக்கு தேவனுடைய கண்களாக தேவன் நம்மை வைத்திருப்பார். ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கணும்? அக்னி அனுபவம் இருக்கணும். இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்கா? யோசித்து பாருங்க. நான் என் தேவனுடைய முகத்துள்ள கண்ணாய் இருப்பேன், ஆனால் தேவனுடைய முகத்துள்ள இமைகளுக்குள்ள கண்ணாக நான் இருப்பேன், ஆனால் இந்த அனுபவம் எனக்குள்ள இருக்கணும். தேவனுடைய கண்களில் இருந்து 7 ஆவிகள் புறப்படுகிறது, தேவனுடைய கண்களில் இருந்து அக்னி புறப்படுகிறது. அப்படிப்பட்ட அக்னி ஜுவாலை போன்ற கண்களுடையவர் என்று வேதத்தில் கர்த்தர் சொல்ற வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கண்களுடைய தேவனுடைய கண்களாக இன்னைக்கு இந்த உலகத்தில் தேவன் வைத்திருப்பார். ஆனால் நாம் அக்னிமயமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் ஸ்தோத்திரம் ஊழியக்காரங்க இன்னைக்கு அப்படிப்பட்டமான ஒரு அனுபவம் இல்லாம என்ன செய்யறாங்க? தீய பத்த வச்சுக்கிறது, பந்தத்தை கொளுத்துகிறது, நெருப்ப காட்டுகிறது, எழுப்பதுல வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. உலகத்துல விசுவாசிகளை சபைகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை அக்னிமயமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை அக்னிமயமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் தேவனுடைய முகத்துள்ள கண்ணாக இருக்க வேண்டுமானால், தேவனுடைய முகத்துள்ள கண்களை போல காணப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அக்னிமயமா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு யார் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் யார் இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. நம்முடைய கண்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றதாக ஆமென். அல்லேலூயா. அக்னிமயமா இருக்கணும். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு வாழ்க்கையில் வருகிறது, எவ்வளவு தொல்லைகள் வருகிறது. ஸ்தோத்திரம். எத்தனை இழப்புகள் ஏற்படுகிறது கண்மணிகள் ஆகிய நமக்கு.
கர்த்தருடைய கண்மணிகளாகிய நமக்கு எவ்வளவு பிரச்சனை வருகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய சேலம் மாவட்டத்தில் நிறைய பார்க்கிறோம். யாரை பார்த்தாலும் கண்ணு அப்படி கூப்பிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆமா, வாங்க கண்ணு, சாப்பிடுங்க கண்ணு, உட்காருங்க கண்ணு. ஸ்தோத்திரம். கண் என்று சொல்லுவாங்க. நம்ம பார்த்து என்ன சொல்றாங்க? கண்ணே, மணியே, முத்தே, அழகே அப்படின்னு சொல்றதை காட்டிலும் என்ன சொல்றாங்க? அதிகமாக கண்ணே அப்படின்னு அழைக்கிறதா நம்முடைய சேலம் மாவட்டத்தில் அதிகமா இருக்கு. ஆனா சில மாவட்டங்களில் ரொம்ப பிரியமானவங்க மேல கண்ணு, வா கண்ணு, நல்லா இருக்கிறியா கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சேலம் மாவட்டத்தில் யாரை பார்த்து என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கண்ணு. அப்ப பாருங்க, கண்ணு நம்முடைய உடம்புல அவ்வளவு முக்கியமான இடம் இருக்கிறதுனால, இடம் பெற்றதுனால, நம்முடைய சரீரத்தில் முக்கியமான பகுதியாக, உறுப்பாக கண் இருக்கிறதுனால கர்த்தர் சொல்ற கண்ணை போல இருக்கிறவங்களே வாங்க அப்படின்னு கூப்பிடுறது. என்ன சொல்றாங்க? கண்ணை போன்றவங்களே வாங்க, கண்ணை போன்ற வாங்க, வந்து உட்காருங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. கண்ணு அப்படின்னு அழைப்பாங்க. அல்லேலூயா. கண் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆகவே தேவனுடைய முகத்தில் உள்ள கண்ணாக இன்னைக்கு தேவன் நம்மை காண விரும்புகிறார். தேவனுடைய முகத்தில் உள்ள கண்களாக கர்த்தர் ஸ்தோத்திரம் காண ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 17 8வது வசனத்திலோட பார்க்கிற வாசிக்கலாம். சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே அல்லேலூயா, இங்க கண்ணை குறித்து ஆண்டவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்பதை இங்க சொல்லுகிறதா வாசிக்கிறோம். வாசிக்கலாம். கண்மணியை போல என்னை காத்தருளும். போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கண்மணியை போல என்னை காத்தருளும். கர்த்தர் நம்ம எப்படி காப்பாத்தணும் சொல்லுங்க? கண்மணியை போல. யாராவது கண்ணில் ஏதாவது தூசி விழுகுதுன்னா கையை வச்சு தடுக்க மாட்டோம். என்ன செஞ்சிடும் சொல்லுங்க? கண்ணில் எதுவும் தூசி விழுகிற மாதிரி தான் என்ன நடக்கும் சொல்லுங்க? கண்ணை இமையை அப்படியே திறந்துட்டு பார்த்துட்டு இருக்குமா? என்ன சொல்லுங்க? என்ன செய்ய கண்ணு சொல்லுங்க? கையை வச்சு தடுப்பீங்களா? இமை மூடுமா? இமை மூடியும். ஆமென். அல்லேலூயா. கையை வேலை செய்யுங்க. கை உயர்ந்தவர் முன்னதாகவே இமையானது டக் என்று கண்ணை மறைச்சுக்கும். கண்ணை மூடி பாதுகாக்க. அல்லேலூயா. அதுபோல கர்த்தாவே, கண்மணி போல என்னை காத்தருளும் ஐயா. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. நம்ம தேவன் அமிதமாய் காப்பாற்றணும். தேவன் அமிதமாய் நம்மை பாதுகாக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்மணி போல தேவன் நம்மை காக்க விரும்புகிறார். ஆனால் நாம தான் என்ன பண்றோம்? அசுத்தம், அக்கிரமங்களையே பின்னால போறது, உலகத்து பின்னாலேயே போயிட்டு இருக்கிறோம், பாவம் செய்யவே போயிட்டு இருக்கிறோம், அக்கிரமத்தை பின்னாலேயே போயிட்டு இருக்கிறோம், அசுத்தமாகி கொண்டே போகிறோம். அதனாலதான் கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவன் நம்மை காப்பாற்ற முடிவதில்லை. தேவன் நம்மை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆக கர்த்தர் ஸ்தோத்திரம், கண்மணியை போல தேவன் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த பாதுகாப்பு தேவன் நமக்கு தருகிறார். உபாகமத்தில் கூட வாசிக்கலாம். 31ஆம் அதிகாரம், உபாகமம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அல்லேலூயா, தேவன் கண்மணியை போல நம்மை காப்பாற்றுவேன் அன்னும் கூட வாக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உள்ளதாக. உபாகமம் 31ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அல்லேலூயா. அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், ஆமென், விடுதலையின் வருஷமாகிய ஆமென் ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே. ஸ்தோத்திரம். 31ஆம் அதிகாரம் உபாகமம் 31ஆம் அதிகாரம் வசனம் 10 கடைசியில தான் இருக்கு. அந்த வசனம் கடைசியில தான் இருக்கு. வார்த்தை படிச்சிட்டு வாமா. ஆமென். மைக்கில வாசிங்க. அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால் விடுதலையின் வருஷம் ஆகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே ஆமென் கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேல் எல்லோரும் அவருடைய சன்னதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இல்ல, கண்மணி போல் காத்தருள் வேணும் என்று சொல்லி வரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருக்கட்டும். கர்த்தர் மகிமையுண்டதாக. ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் அப்படி பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை அல்லேலூயா கண்மணி போல அவர் காக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை காத்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 32:10 வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலான வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். அல்லேலூயா.
எப்ப கர்த்தர் கண்மணி போல காப்பாரா? என்னென்ன காரியம் பாருங்க. பாழான ஊழையான நிலம் அப்படின்னு என்ன, நம்முடைய வாழ்க்கை அப்படி பாழான நிலம் போல இருந்துச்சு. பாழான நிலம் என்ன தெரியுங்களா? பாழான நிலம் ஒரு புல்லு கூட முளைக்காது, எந்த விதை போட்டாலும் முளைக்காது, எல்லாம் வீணா செத்து போயிடும். அது உவர் மண், உப்பு மண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த உப்பு மண் உள்ள நிலத்துல எதை போட்டாலும் முளைக்காது, அதான் பாழான நிலம். நம்ம குடும்பம் அப்படி இருந்துச்சு, வாழ்க்கை அப்படி இருந்துச்சு, சரிதானா? அல்லேலூயா. வாழ்க்கையில பாழான நிலை, சாபங்கள் பாவத்தால் நிறைந்து வாழ்க்கை நாசமா போச்சு. செத்து போற தவிர வழி இல்லை என்ற நிலையில இருக்கும் பொழுது அல்லேலூயா தேவன் இரக்கம் நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்டதான ஊழையிடத்தில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளி, பயங்கர கஷ்டம் பாருங்க. எத்தனை அருவருப்பான நிலம். அதுபோல நம்முடைய வாழ்க்கை இருந்த நம்மை என்ன செஞ்சாராம்? கர்த்தர் நம்மை, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அவ்வளவு அருவருப்புல உலகம் பார்க்கல, சொந்தக்காரன் பார்க்கல, அப்பா அம்மா பார்க்கல, மாமன் மச்சனம் பார்க்கல, அண்ணன் தம்பி பார்க்கல, அக்கா தங்கச்சி பார்க்கல. கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்த்தார். தேவன் உங்களை கண்டுபிடித்தார். ஸ்தோத்திரம். தேவன் நம்மை கண்டுபிடித்து என்ன செஞ்சாரா? அடுத்த வசனம், அடுத்த வார்த்தையா, அவனை நடத்தினார். அவனை என்ன செஞ்சாரா? நடத்தினார். பரிசுத்தத்திலே நடத்தினார். அவன் சாபங்களை விளக்கும்படி நடத்தினார். அவன் பாவங்களை விளக்கும்படி மன்னிக்கும்படி கர்த்தர் நடத்தினார். எல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்தி அருவருப்புல எல்லாம் கர்த்தர் விலக்கி போட்டார். ஆமென். ஒரு சாக்கடைக்குள்ள ஒரு மனுஷன் விழுந்துட்டானா அந்த விழுந்த மனுஷன் பார்த்து எவ்வளவு அருவருப்பானா இருந்தாலும் அது போலதான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை தப்புன கர்த்தராகிய இயேசு தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவினார், இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தினார். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நம்மை ஞானப்படுத்தினார். எல்லா அக்கிரமங்களை மன்னித்து இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி நடத்தி உணர்த்தி என்ன செஞ்சாராம்? அவனை தன்னுடைய கண்ணின்மணி போல காத்தனர். வசனத்தின்படி நடத்தினவர், வார்த்தையின்படி நடத்தினவர். அல்லேலூயா. வசனத்துல வாழணும், வேத வசனத்துல வாழணும். தேவனுடைய பிள்ளையே, வசனத்தின்படி வாழாத பொழுது ஒரு நன்மை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி கர்த்தர் காப்பாற்றுவார்? இவ்வளவு காரியம் வாழ்க்கையில நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கண்டுபிடித்த தேவன், அழைத்த தேவன், அவருடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்ட தேவன் அல்லேலூயா நடத்துகிறார், உணர்த்துகிறார். என்னென்ன பாவம் வாழ்க்கையில் வருகிறதோ அதெல்லாம் விளக்க முடியும். ஐயோ, நான் தேவனுடைய பிள்ளை, இந்த பாவம் செய்ய மாட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, இந்த பாவம் செய்ய மாட்டேன் என்ற உணர்வை ஒவ்வொரு பாஸ்டருக்கும் கர்த்தர் தரணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உணர்வுகள் வரணும். அந்த உணர்வு வந்தாதான் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஏன் இந்த கர்த்தர் நிறைய பேரை பாதுகாக்கல? அதுதான் விஷயம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா கர்த்தருடைய கரங்களுக்குள் இருக்கணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியணும். வேத சத்தியங்களை உடன்பட்டு நடக்கும் பொழுதுதான், வேத வசனத்தை வாழும் பொழுதுதான் அல்லேலூயா கர்த்தர் நம்மை அவருடைய கண்மணி போல நம்மை பாதுகாப்பார். நிறைய பேர் சொல்றாங்க, வாக்குத்தத்த வசனமா சொல்றாங்க, உன்னை தொடுகிறவன் அப்படியே கண்மணி தொடுகிறான், அப்படியே தான் சொல்றாங்க, அப்படியே தான் சொல்லி ஜெபிக்கிறாங்க, அப்படிதான் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா எப்படி இருந்தா கர்த்தர் நம்மை பாதுகாப்பார்? உன்னை யாரும் தொட முடியாது. அப்படியானால் ஏன் இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வருகிறது? நிறைய பேர் நம்ம அடிச்சு உதைச்சு அவமானப்படுத்தல ஏன் நடக்கிறது? தேவனுடைய கண்மணியாய் நாம மாறவில்லை. தேவனுடைய இமை விட்டு வெளியே போயிட்டோம், தேவனுடைய முகத்தை விட்டு வெளியே போயிட்டோம். அவருடைய உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருந்தார், அதில் நம்ம அழிஞ்சு போயிட்டோம். நம்முடைய உருமெல்லாம் கர்த்தருடைய கையில இருந்து அழிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். அப்படியே கண் இமையிலிருந்து வெளியே ஓடி போயிட்டோம். ஆகவே கர்த்தர் காப்பாற்ற முடியல. இன்னைக்கு கர்த்தருடைய கண்மணியா இருப்போமானால் கண்மணியாகவே வாழ வேண்டும். அவருடைய கரத்தில் நம்மை வரைந்து வைத்திருப்பாரானால் அந்த வரைதலாகவே இருக்க வேண்டும். அவருடைய கைக்குள்ள அடங்கின மக்களாய் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கையில் அடங்கி இருக்கணும். அவர் கையில் அடங்கி இருக்கும் பொழுதுதான் அவர் நம்மை காப்பாற்ற முடியும். அவருடைய கையில் அடங்கி மறைந்து வாழும் பொழுதுதான் அவர் நம்மை காப்பாற்ற முடியும். உபாகமத்தில் எவ்வளவு அருமையான வசனம், 32 வசனத்தில் எவ்வளவு அருமையான வார்த்தைகள். அல்லேலூயா. கண்மணி போல என்னை காத்தருளும். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் நம்மை அவிதமாய் காப்பாற்ற வேண்டுமானால் இந்த உணர்வு, இந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். தேவனுக்கு பயப்பட்டது நடக்கிறதான ஒரு கீழ்ப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதம் 2:8 கூட அவர் சொல்லுகிறார் பாருங்க. இதே வசனத்தை மறுபடியும் அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 2ஆம் சங்கீதத்தில் 8வது வசனம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதம் 2:8 வசனம். என்னை
கேளும். என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அல்லேலூயா. அவர்களை நொறுக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கண்ணின் மணி போல தேவன் நம்மை காத்தருள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவருடைய கண்ணின் மணி போல நம்மை காத்து நடத்தும்படியாய் நம்மை தேவனுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து வாழுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருடைய கண்ணின் மணியாக நம்மை பார்க்க விரும்புகிறார். அவருடைய கண்ணிமணியாக இருக்கிற நம்மை அவரை அற்புதமாய் தாங்கி வருகிறார். உலகத்தின் நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எவ்வளவா இருந்தாலும் அல்லேலூயா அவற்றிருந்தெல்லாம் விடுவித்து நம்மை அற்புதமாய் தாங்கி நடத்துகிற ஆச்சரியமான தேவன். ஆகவே அவருடைய கண்ணின் மணி போல நம்மை காத்து நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். இல்லையே சொல்லுவோமா? சரி, அப்படியானால் தேவனுடைய கண்ணின் மணியை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒருவனும் தொட முடியாத பொழுது இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தொடறாங்க. எப்படி தொடறாங்க? தொட முடியுமா? நிறைய சொல்ல தொட முடியாது அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் தொட முடியும்னு சொல்றேன். இல்லையில சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னை யாரும் தொட முடியாது, உன் குடும்பத்தை தேவன் வேலி போட்டார், நீ கர்த்தருடைய கண்மணியா இருக்கிறாய். எல்லாம் சரிதான். ஆனா ஏன் தொடறாங்க? இந்த காலம் அப்படிப்பட்ட கடைசி காலம். நம்ம தொட்டு பார்ப்பதற்கு அனுமதி வாங்கி கொண்டு பிசாசு நம்ம தொடுகிற காலம், பிரச்சனை கொண்டு வருகிற காலம், பிரச்சனை போராட்டம் வருகிற காலம். பாருங்க 1 பேதுருல சொல்கிறாரு, வாசிக்கலாம். 1 பேதுருல 5:8 வசனத்திலே ஆமென். நம்ம யாரும் தொட முடியாது, ஆனால் தொடுகிற சூழ்நிலை ஏன் வருகிறது? வாசிக்கலாம். 1 பேதுரு 5:8 வசனத்தை வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் நல்லா கவனிங்க. உங்கள் எதிராளியாகிய நம்முடைய எதிராளி யாரு? பக்கத்து வீட்டுக்காரனா? சண்டைக்கு வர ஆண்களா பெண்களா? அவங்க எல்லாம் கிடையாது. பங்காளிகளா? இல்ல. யாரும் எதிராளி. உலகத்துல எந்த ஆணோ பெண்ணோ யாரும் எதிராளி கிடையாது. அவங்க சண்டைக்கு வராங்கன்னா பிசாசவனை தூண்டி விட்டு அந்த மனுஷங்க நம்முடைய சண்டைக்கு வர்றாங்க. அப்ப எதிராளி யார் என்றால் சாத்தான், நம்முடைய சத்துரு பிசாசு. ஆகவே நம்முடைய சத்துருவாகிய சாத்தான், பிசாசாகிய சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படின்னா எப்படி இருக்கிறான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் அல்ல, சிங்கம் மாதிரி. சாத்தான் எப்படிப்பட்டவன்? அவன் இயேசு கிறிஸ்து அல்ல, இயேசு கிறிஸ்து மாதிரி வேஷம் போடுவான். இயேசு கிறிஸ்து பேசுறது போல அவன் பிசாசு பேசுவான். இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி சாத்தான் என்ன செய்வான்? சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் ஊழியக்காரனை கொண்டு பேசுவான். நிறைய பேர் தீர்க்க தரிசனம் இருக்காங்க. உண்மையான தீர்க்க தரிசனம் எனக்கு இல்ல. உண்மையில தேவனுடைய ஆவியினர் பேசினா அது வேறு விதமா இருக்கும். ஆனா சாத்தான் தீர்க்க தரிசனம் பேசுறான். எப்படி? ஒரு தீர்க்கதரிசி போல பரிசுத்தாவினை பேசுற மாதிரி. இதான் பிசாசு. அப்ப இயேசு சிங்கமாக, யூதா கோத்திர சிங்கமாக இருக்கிறார். ஆனா சாத்தான் என்ன செய்யற? அந்த சிங்கம் போல மாதிரி. ஆக சிங்க மாதிரி வேஷம் போட்டு என்ன செய்யறான்? கெட்சிக்கிற சிங்கம் போல உங்களை கெடுப்பதற்காக, உங்களை வஞ்சிப்பதற்காக, உங்களை தொடுவதற்காக, உங்களை அழிப்பதற்காக, உங்களை நாசம் பண்ணுவதற்காக உங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். சரிதானா? அப்ப தொடுவதற்கு எத்தனை பிசாசு வருதுன்னு பாருங்க. அருமையானவர்களே, ஒரு பாஸ்டருக்கு விரோதமாக, ஒரு பாஸ்டர் குடும்பத்துக்கு விரோதமாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஒரு சகோதரனுக்கு விரோதமாக, ஒரு சகோதரிக்கு விரோதமாக நூற்றுக்கணக்கான பிசாசுகள் உங்களை சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க வெளியே போனா தனியா போற மாதிரி நினைக்கிறீங்க. இல்ல, 100 பிசாசு உங்களை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது கெடுக்கலாம், எப்படியாவது நாசம் பண்ணலாம், கர்த்தர் கொடுத்த பரிசுத்த இழக்க பண்ணலாம், எப்படி பரிசுத்திலிருந்து வெளிதவர பண்ணணும், ஆமென், சுத்தமான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை எப்படி கெடுக்கணும் என்று 100 பிசாசுக்கு உங்களை பின்னால சுத்தி வருகிறது. உடைய குடும்பத்தினை தொழிலை கெடுப்பதற்கு பிசாசு சுற்றி கொண்டிருக்கிறது. உடைய வருமானத்தை அழிப்பதற்கு பிசாசு சுற்றி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் தடுப்பதற்கு சாத்தான் சுற்றி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. மெல்பா சாட்சி சொன்னது போல 5000 ரூபாய் அவங்க அம்மா அனுப்புறாங்க. ஆனால் வேற ஏதோ அக்கௌண்ட்டுக்கு போகுது. பிசாசு இப்படி மாத்தி விட்டுறான். ஸ்தோத்திரம். பிசாசு பல வகையான கெடுதலை பண்ணுகிறவன், நம்முடைய வருகிற நன்மைகளை தடுக்கிறவன், வருகிற ஆசீர்வாதங்களை கெடுக்கிறவன். எப்படியாவது தேவ ஜனங்கள் கேவலப்படணும், கர்த்தருடைய பிள்ளைகள் அவமானப்படணும்,
கர்த்தருடைய பிள்ளைகளை பட்டினி கிடக்கணும், பட்டினி, கர்த்தருடைய பிள்ளைகள் நாசம் அடையணும், கர்த்தருடைய பிள்ளைகளை ஒண்ணுமில்லாமல் போகணும். இதான் பிசாசுடைய விருப்பம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை செய்யற சாத்தான் என்ன பண்ணலாம் பண்ணாலும் உங்களை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா? இது ஒரு கடைசி காலம். ஆமென். இன்னும் கொஞ்ச காலம் தான் பிசாசுக்கு, இன்னைக்கு காலம் எல்லாம் இல்ல, இன்னைக்கு கொஞ்ச காலம். இவ்வளவு ஒரு 4000 வருஷம் வேலை செஞ்சான், 4000 வருஷம் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருந்தான். பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து அந்த பிசாசுடைய காரியங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்கினார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக, 2024 வருடங்களாகி இருக்கிறது. ஆமென். இன்னும் கொஞ்சம் வருஷம் தான், இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் அவனுக்கு இருக்கிறது. அதற்குள்ளாக அல்லேலூயா எத்தனை கெடுக்கணும், எத்தனை சபையை உடைக்கணும், எத்தனை பாஸ்டர் வாழ்க்கையை நாசம் பண்ணணும். ஒரு பாஸ்டர் கெடுத்துட்டானா ஒரு சபையை கெடுத்துடலாம், ஒரு பாஸ்டர் கெடுத்துட்டா ஒரு சபையை நாசம் பண்ணிடலாம். சரிதானா? இரவு பகலாக பிசாசு அதற்காக திட்டம் போட்டு சுட்டி கொண்டிருக்கிறான். அருமையான தேவனில் நீங்க நிறைய சபைகளை பிசாசு பிடித்து இருக்கிறான், நிறைய சபைகளை பிசாசு ஆட்கொண்டு இருக்கிறான். பரிசுத்தாவி போல பிசாசு நிறைய சபையில வேலை செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய கண்மணிகளாய் காணப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய கண்மணியாய் காணப்படக்கூடிய அருமையான பாஸ்டர்மார்கள் அல்லேலூயா இன்னைக்கு சாத்தானால் பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள், சாத்தானால் கெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள், சாத்தானால் நாசப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த பாஸ்டர் மூலமாக கிறிஸ்தவத்தை பிசாசு நாசமாக்கி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஜெப வாழ்க்கையை நிறைய ஊழியக்காரன் வாழ்க்கையில கிடையாது, நிறைய இடத்துல பார்த்துட்டேன். அல்லேலூயா நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன். ஜெப வாழ்க்கையே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமென். ஆனால பிரசங்கிக்கிறார்கள், எங்கேயோ டிவியில கேட்டது, எங்கேயோ செல்போன்ல பார்த்தது, எங்கேயோ இன்டர்நெட்ல பார்த்தது, எங்கேயோ கம்ப்யூட்டர்ல நோண்டி கொண்டு பார்த்து எடுத்துக்கிட்டது, எங்கேயோ காதுல கேட்ட சில உதாரணங்கள், எங்கே நடந்த சில ஜோக்குகள், எங்கே நடந்த சில சிரிப்பான சம்பவங்கள், இதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் பேசி முடிச்சுட்டு அவ்வளவுதான், முடிஞ்சது பிரசங்கம். சபையில் என்ன மாற்றம் நடந்திருக்கு? விசுவாசிகள் என்ன கிரியை நடந்திருக்கிறது? விசுவாசிகள் என்ன காரியம் நடந்திருக்கிறது? சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. சபைக்கு தேவ பிள்ளைகள் வருவானால் அவருடைய வாழ்க்கையை அக்கவேறு ஆணுவேராக பிரித்து அவளை மறுபடியும் பரிசுத்தம் பண்ணி தேவ அபிஷேகத்தை நிரப்பி அவளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இதான் சபை செய்ய வேண்டிய வேலை. இன்னைக்கு எந்த சபை இப்படி நடக்கிறது? ஏதோ பிரசங்கம் பண்ணினாங்க, ஏதோ பேசினாங்க, என்ன நடந்தது? கர்த்தருடைய ஏர்மன பிள்ளைகளே அல்லேலூயா. ஒரு மெக்கானிக் சைக்கிள் பைக்கை கொண்டு விடுவோமானால் அந்த மோட்டார் சைக்கிள் என்ன பண்றாங்க? அல்லேலூயா. சார் இந்த மாதிரி பிரச்சனை, அப்படியா? சரி நான் பார்த்துக்கிற விடுங்க சார், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. 1 மணி நேரம் கழித்து போகும்போது வண்டி எப்படி இருக்கும்? வண்டி தள்ளிட்டு போய் விட்டுட்டு வந்தோம், இப்போ இந்த வண்டி எப்படி இருக்கும்? வண்டியை சாவி ஆன் பண்ணி ஒரு உதச்சா வண்டி என்ன ஆகுது? உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிருச்சு. அல்லேலூயா. நமக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம். அவன் கேட்ட காசு மேலே இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் வச்சுக்கப்பான பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு சந்தோஷமா வர்றோம். ஒரு மெக்கானிக் கிட்ட வண்டி கொண்டு போய் விட்டா வண்டி என்ன பண்ணி தரான்? போய் கொடுத்த மாதிரியே திருப்பி அனுப்புறானா? புதிதாய் மாற்றி தருகிறான். ஆமென். ஒரு சபைக்கு தேவ பிள்ளைகள் வருவானால் எப்படி இருக்கணும்? என்ன ஆகணும்? புதிதாக மாறணும். அல்லேலூயா. தேவ ஆவியின் புதிய மாற்றங்களை ஒப்பு கொடுக்கணும். அதான் சபை. சபை என்பது ஒர்க் ஷாப், சபை என்பது வண்டியை சீர்திருத்துகிற இடம். கர்த்தருடைய அருமையான பிள்ளைய வாழ்க்கை மாறணும், வாழ்க்கை மாறணும். கர்த்தருடைய கண்மணிகள் ஆனால் அல்லேலூயா கர்த்தருடைய கண்மணியா தான் இருக்கணும். கர்த்தருடைய கண்கள் என்றால் தேவனுடைய கண்ணாகத்தான் வாழணும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோமா? அந்த கண்ணை கெடுக்கணும், அந்த கண்ணு பார்வை இழக்க பண்ணணும், பரிசுத்தத்தை நாசம் பண்ணணும், நீதியை கெடுக்கணும், யோக்கியமான வாழ்க்கை வாழ்கிற பரிசுத்தமான தேவஜன வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணணும். அது என்ன பண்ணணும்? அதை தான் பிசாசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து நம்ம நடத்துகிற அப்படினால் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பிசாசு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறான். பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷத்துல கூட படிக்கிறோம், 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 12:12 வாசிக்கலாம். ஆகையால் பரலோகமே அவைகளில் வாசமாய் பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், சந்தோஷப்படுங்க. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ உங்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறவங்களே நீங்க என்ன எப்படி இருங்க? சந்தோஷப்படுங்க. ஆமென். பரதீசில் இளைப்பாறுகிறவர்களே நீங்க சந்தோஷப்படுங்க, காப்பாற்றப்பட்டீங்க, உங்களை பிசாசு தொட முடியாது. ஆமென். பரலோகத்தில் நீங்க எல்லாம் பெரிய பாக்கியவான்கள், சந்தோஷமாய் களி கூறுங்கள். ஆனால் பூமியில குடியிருக்கிறவர்கள் உங்களுக்கு ஐயோ. ஐயோன்னு என்ன அர்த்தம்? ஐயோன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆபத்துன்னு அர்த்தம். ஐயோன்னு என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. ஐயோன்னு என்ன அர்த்தம்? ஆபத்து.
அப்போ ஒருத்தர் ஐயோ அப்படின்னு கத்துற என்ன அர்த்தம்? ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஐயோ என்றால் ஆபத்து என்று அர்த்தம். அப்ப பூமியில குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னா பூமியில குடியிருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. என்ன ஆபத்து? வாசிக்கலாம். பிசாசானவன் அந்த சாத்தானுக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து. என்ன எவ்வளவு காலம் பிசாசுக்கு இருக்கு? கொஞ்ச காலம். கொஞ்ச காலம். அல்லேலூயா. அப்ப பிசாசுக்கு கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு, ரொம்ப மூர்க்கமாக மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் மனுஷர்களாகிய தேவன் பரிசுத்தவான்களிடத்திலே, பரிசுத்த சபையினிடத்திலே, பரிசுத்தமான பாஸ்டரிடத்திலே, பரிசுத்தமான பாஸ்டர்மாகிட்ட, பரிசுத்தமான பாஸ்டர் குழந்தைகளிடத்திலே, பரிசுத்தமான சபை மக்களிடத்திலே இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். சரிதானா? சபைக்கு என்ன வருது? சபைக்கு ஆபத்து. பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து. நீதியுள்ள வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நீதியாய் நடக்கிற வாழ்க்கை கெடுப்பதற்கு பிசாசு இறங்கி வந்திருக்கிறான். அதான் சொன்னேன், நம்ம சுற்றி 100 பிசாசு சுத்திட்டு இருக்குது. எத்தனை பிசாசு? 100 பிசாசு. ஆகவேதான் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், மகிமை குறித்து பார்த்த பொழுது தேவநாயகத்தை நம்மோடு இருப்பார், அப்படி தூதர்கள் நம்மை சுற்றி வருவாங்க. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருந்தா, வசனத்தின்படி வேதத்தின்படி வாழ்ந்து ஜெபிக்கிற பிள்ளையானால், கர்த்தருடைய ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை தவறாம போய் ஆராதிக்கிற பிள்ளையானால் தேவ தூதர்கள் பின்னால் வரும். அதுதான் நமக்கு மகிமையாய் இருக்கிறது. பாவத்தை செஞ்சா பின்னால என்ன வரும்? அல்லேலூயா. எங்க 2.5 வயசுள்ள ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம பாஸ்டர் ஜான் பாலுடைய மக ஜெமிரா சொன்னா பன்னிக்குட்டி பன்னிக்குட்டின்னு சொன்னா. இப்ப சொல்லுதா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் செஞ்ச பின்னால என்ன வரும்? ஆமென். ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு ஊழியக்காரன் பின்னால என்ன வரும்? பன்னிக்குட்டி தான் பின்னால வரும். அல்லேலூயா. ஆமென். தேவனை விட்டு விலகின பின்னால பிள்ளைக்கு பின்னால யாரு என்னதான் வரும்? பன்னிக்குட்டி தான் வரும். நீங்க நினைப்பீங்க நான் வீட்டுல போய் பெட்ல நல்லா படுத்துங்கிற. இல்ல, உங்களை சுத்திலும் பன்னிக்குட்டி படுத்துக்கிட்டு இருக்கு. தேவ பிள்ளையே, பன்னிக்குட்டியாகிய பிசாசு, பன்னிக்குட்டியாக சாத்தம் பின்னால இருக்கிறான். அல்லேலூயா. அப்பா வீட்டுல ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்தவன் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான். ஆமென். எல்லாம் பாவத்துல, அசுத்தத்துல, வேசி விபச்சாரத்துல தண்ணி அடிச்சு எல்லா சொத்தையும் அழிச்சிட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தனும் கிடையாது. பண்ணர்களும் கூட இருந்தான். எல்லாம் ஒருத்தனா கம்பி நீட்டினான். ஒருத்தனும் கிடையாது. வெளியூருக்கு போயிட்டான். போய் மாட்டிட்டான். என்ன செய்யறது? வழி இல்லை. சுத்தி அலையிறான். ஒருத்தனும் வேலை தரல. ஆமென். பல நாள் பட்டினி. ஸ்தோத்திரம். கடைசி ஒரு பண்ண வச்சிருக்கிற ஒருத்தனை போய் கேட்டான், சார் ஐயா ஏதாச்சும் வேலை கிடைக்குமா? நான் மூஞ்சி பார்த்தா பெரிய பணக்காரன் விட்டு பிள்ளையா தெரியற. சொல்லும் போதே உள்ளத்துல குத்துது, ஈட்டி மாதிரி குத்துது. அப்பாவை நினைச்சு பார்க்கிறான், வீட்டை நினைத்து பார்க்கிறான், அப்பாவுடைய அன்பு நேசத்தை நினைச்சு பார்க்கிறான். இல்லையா, நான் பட்டினியா இருக்கேன், எனக்கு ஒரு வழி இல்லையா, எனக்கு ஒருவேளை சோறு கொடுத்தா கூட போதும், நான் பண்ணி மேய்க்கிறேன், நல்லா மேய்க்கிறையா. சரிந்தா, என்கிட்ட ஒரு 500 பண்ணி இருக்குது, மேய்ச்சிட்டு இருப்போ. 500 பண்ணி மேய்ச்சிட்டு இருந்தான். ஒவ்வொரு சாக்கடையா போய் பண்ணி மேய்ச்சான். ஒவ்வொரு வயல்வெளியா போய் மேய்ச்சான். ஒரு ஊரை சுத்திலும் போய் மேய்ச்சான். ஊருக்கு வெளியெல்லாம் பண்ணி மேய்ச்சிக்கிட்டே இருந்தான். அவன் போகும்போதுலாம் அவனுக்கு கூட போறது என்னது? பாவம் செஞ்ச ஒரு பின்னால் என்ன இருக்கும்? பண்ணி தான் வரும். சரிதானா? பாவம் செஞ்ச பின்னால் என்ன வரும்? ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவ பிள்ளை, உன்னோட தூதர்கள் இருப்பார்கள். வசனத்தின்படி உன்னோட தூதர்கள் வருவார்கள். வேதத்தின்படி நட உன்னோட கர்த்தருடைய தூதர்கள் இருப்பார்கள். அவருடைய கண்கலங்காம பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்பதான் நீங்க யாரா இருப்பீங்க? கர்த்தருடைய கண்மணிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரா இருக்கணும்? கர்த்தருடைய கண்மணியா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கண்மணியாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் இன்னொரு முறை சொல்லுங்க. ஆமென். நாம் கர்த்தருடைய கண்மணியாய் இருக்கணும் தேவ பிள்ளையே. ஆமென். நம்ம பின்னால பண்ணி வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட தேவ தூதர்கள் இருப்பார்கள். ஆகவே நாம் கர்த்தருடைய கண்மணிகளாய் கர்த்தருடைய வாளை நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்ப பிசாசு கொஞ்ச காலம் உண்டு அறிந்து நம்மை தொடுவதற்காக, நம்மை நாசப்படுவதற்காக, உங்க குடும்பத்தை உடைப்பதற்கு, உங்க குடும்ப வாழ்க்கையை நாசப்படுவதற்காக, உங்க பிள்ளைகளை கெடுப்பதற்காக, உங்களுடைய வருமானத்தை நாசப்படுத்துவதற்காக, அழிச்சு ஒன்னில்லாம பண்ணுவதற்காக உங்க பின்னால வந்துகிட்டே இருக்கிறான்.
உங்க வீட்டை சுத்தி சுத்தி பிசாசு வந்துகிட்டே இருக்கிறான். ஏன்? அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம். எத்தனை கெடுத்து, எத்தனை நாசம் பண்ணி, எத்தனை சபை நரகத்துக்கு கொண்டு போக முடியும் அத்தனை சபை நரகத்துக்கு கூட்டிட்டு போகணும். எத்தனை பாஸ்டர் நரகத்துக்கு கூட்டி போகணுமோ அத்தனை பாஸ்டர் நரகத்துக்கு கூட்டி போகணும். எத்தனை விசுவாசிகள் நரகத்துக்கு கூட்டி போகணுமோ அத்தனை பேர் நரகத்துக்கு கூட்டி போக என்ன பண்ணணுமோ அவ்வளவு பிசாசு நீங்க பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்? அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு. கர்த்தருடைய அருமையான பிள்ளையே, அவனுக்குள்ள கொஞ்ச காலத்தில் இல்லாத கெடுப்பதற்காக நம்ம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். அப்படியா? எத்தனை பிசாசு வருது படிப்போமா? வேதத்துல வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி நான் சொல்லுகிறதான், மறுபடியும் ஒரு முறை சொல்லுகிறேன். அல்லேலூயா. வானத்துல 3 பிசாசுகள் கூட்டம், இந்த பூமியில 3 சாத்தானுடைய கூட்டம். வானத்துல 3 தலைமை பிசாசு, அவன் தலையில் ஒவ்வொரு தலைமையிலும் கோடிக்கணக்கான ஆவிகள் இருக்கிறது. வாசிப்போமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எபேசியர், ஆமென், கர்த்தருடைய உண்டாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3 பிசாசு. முதல் பிசாசு வாசிக்கலாம். வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் ஆமென் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக, இந்த உலகத்தை வழக்கத்திற்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது பாருங்க, யார் வசனத்துக்கு கீழ்ப்படியிலையோ, யார் வேதத்துக்கு கீழ்ப்படியிலையோ, பாஸ்டர்கள் செய்யற பிரசங்கத்துக்கு கீழ்ப்படியாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வசனத்தை கேட்டேன் அப்படின்னு அதை விட்டுட்டு போயிடுறீங்க. கேட்கிற வசனத்தை கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்க. யார் வசனத்தை கீழ்ப்படியிலையோ, அப்படி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற அந்த கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்திலே தன்னுடைய வேலையை பிசாசு காட்டுறான். என்ன வேலை காட்டுறான்? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாய் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு நம்பர் 1. முதல்ல வானத்துல யார் இருக்கிறாங்க? ஆகாயத்து அதிகார பிரபுங்கிற பிசாசு மேல இருக்கிறான். அவன் தலையில, அவனுக்கு கீழே கோடிக்கணக்கான சாத்தானின் ஆவிகள் இருக்கிறது. யாருக்கு விரோதமாக சொல்லுங்க? யாருக்கு விரோதமாக? நடக்காத பிள்ளைகளுக்கு விரோதமாக. அல்லேலூயா. அப்ப வசனப்படி நடக்கிற பிள்ளைகளை குறிவைத்து, கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கிற பிள்ளைகளை நாசப்படுத்துவதற்காக ஆகாயத்து அதிகார பிரபு, அவன் தலைமை, அவனுக்கு கீழே கோடிக்கணக்கான பிசாசு. சரி, இப்ப 2வது 3வது பிசாசு கூட்டத்தை படிக்கிறோம். எங்க? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வாசிக்கலாம். இப்பிரபஞ்சத்தின் இந்த பிரபஞ்சம் என்றால் உலகம். இந்த உலகத்தினுடைய அந்தகார லோகாதிபதி என்கிற ஒருத்தன். 2வது யார் அவன்? இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதி. அந்தகார இருளுக்கு அதிபதியாகிய பிசாசு மேல இருக்கிறான். அவனுக்கு கீழே கோடிக்கணக்கான ஆவிகள். இது 2வது பிசாசு. 3வது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு. பாத்தீங்களா? இது ஒரு பெரிய சேனை. வான மண்டல பொல்லாத சேனை, அவன் தலைமை. அவனுக்கு கீழே கோடிக்கணக்கான ஆவிகள். இப்படி 3 கூட்டங்கள் வானத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, அல்லேலூயா. வானத்தை பார்த்தா ஒண்ணுமே தெரியல. ஆனா வானமெல்லாம் இந்த 3 சாத்தம் கூட்டம் வானத்தை அப்படியே அடைச்சிருக்கு. கர்த்தருடைய பிள்ளையில துதி ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கு போக முடியாம, ஜெபம் பரலோகத்துக்கு போக முடியாம, அந்த ஜெபத்தை கேட்டு பரலோக தேவன் அனுப்புற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது இருப்பதற்கு இவ்வளவு பிசாசு மேல தடையாயிருக்கிறது. என்ன செய்ய போறீங்க? சும்மா இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டா போயிருமா? ஸ்தோத்திரம். ஜெபம் பண்றாங்க. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம், 2 நிமிஷம் காலையில ஜெபம் பண்றோம். இந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகுமா? பரலோகம் மேல போகும்போது பிசாசு தெரியுமா? அவன் லெஃப்ட் சைட்ல இல்ல, இடது கையில டேய் போ அப்படின்னு ஒரு தட்டிடுவாங்க. ஜெபத்தை மேல போகாது, பரலோகத்துக்கு போகாது. 5 நிமிஷம் ஜெபம், 3 நிமிஷம் அப்படியே பிசாசு தட்டிடுவான், பரலோகம் போகாது. அல்லேலூயா. எப்படி நம்ம ஏன் இருக்கிற நிலை அப்படியே இருக்கிறோம்? வளர்ச்சி இல்ல, உயர்வு இல்ல, மேன்மை இல்ல. ஏன்? நாம அதிகமாய் ஜெபிக்கல. முதல்ல தேவனை துதிக்கும் பொழுது ஜெபத்தில் அதிகமாக ஸ்தோத்திரம் இருக்கணும். கர்த்தரை புகழ்ந்து போற்றணும், வாழ்த்தணும், வணங்கணும். இந்த துதி பண்ண 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 என்ன ஆகிரும்னா சாத்த அப்படியே விலகிடுவான். அல்லேலூயா. அவன் விலகும் பொழுது தேவாவில நிறைந்து நம்ம செய்யற ஜெபம் அப்படியே போன உடனே அலறி அடிச்சு பிசாசு கூட விலகின பொழுது நேர பரலோகத்துக்கு போகிறது ஜெபம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப பரிசுத்தாவில நிறைந்து செய்யற ஜெபம் பரலோகத்துக்கு போகிறது. நீ 3 நிமிஷம் ஜெபம் பண்ணினா அவனுடைய லெஃப்ட் சைட்ல டேய் சும்மா கடை போ அப்படி தட்டி விட்டுருவான். ஜெபம் பரலோகம் போகாது. நான் ஜெபம் பண்ணிட்டேன்னு திருப்தியோட நீங்க போவீங்க, வருவீங்க, எங்கேயாச்சும் மாட்டிக்குவீங்க.
எவ்வளவு நஷ்டம் பிரச்சனை பிசாசு கொடுத்துக்கிட்டே இருப்பான் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. ஜெபம் அதிகமா நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் சத்துரு அந்த வல்லமை கண்டு அவன் விலகுவான். ஆமென். பல மணி நேரம் செய்யற ஜெபத்தை கண்டுதான் சாத்தான் விலகி ஓடுவான். பல மணி நேரம் செய்யற ஜெபத்தை கண்டுதான் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். பல மணி நேரம் செய்யற ஜெபத்தை தான் நமக்கு பதில் கிடைக்கிறது. ஆமென். மேல எவ்வளவு தடை இருக்கு பாத்தீங்களா? இந்த தடை மீறி தான் ஜெபம் வரலத்துக்கு போகணும். சரிதாங்க, மேலதான் அப்படி பூமியில அப்பா ஃப்ரீயா இருக்கலாமா? நீங்க பூமியில ஃப்ரீயா இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? பூமியில 3 பிசாசு கூட்டம் இருக்கு. வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் வசனம் 13. சீக்கிரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வாசிக்கலாம். வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். பூமியில எத்தனை பிசாசு? 3 பிசாசு. என்னென்ன பிசாசு? வலு சர்ப்பம். என்னது வலு சர்ப்பம்? எங்க இருந்துச்சு? மிருகத்தின் வாய். மிருகத்தின் வாய். வலு சர்ப்பம் எங்க? நீ கேட்டதே இல்லையா? வலு சர்ப்பம் எங்க இருந்துச்சு? யாரா சொன்னாங்க? யாரா சொன்னீங்க? என்னது? ஏதேனில் இருந்துச்சு. அல்லேலூயா. பழைய பாம்பு என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. பழைய பாம்பு என்ற பழைய பாம்பு யார் அது? வலு சர்ப்பம் என்ற லூசிபர். இந்த வலு சர்ப்பம் என்ற இந்த சாத்தான் ஆதியில ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன். ஆக ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆதாம் ஏவாளை கெடுத்து நாசம் பண்ணினவன். உலகத்தை எல்லாம் தேவன் அவங்க கையில கொடுத்ததே, ஆதாம் கையில் எடுத்த உலகத்தை தட்டி பிடுங்கி தான் பொறுப்படுத்திக் கொண்டவன் இந்த சாத்தான். அவன் தான் வலு சர்ப்பம் என்கிற பிசாசு. வலு சர்ப்பம் நிறைய பேசணும், நமக்கு டைம் இல்லை. இன்னைக்கு பிசாசுடைய தலைமுறை எங்க தெரியுமா? சமுத்திரத்தின் ஆழத்துல. சமுத்திரத்தின் ஆழத்தில் தான் இருக்கு. இன்னைக்கு நடக்கிற சினிமா, டிராமா, உலகத்தில் உண்டாகிற நாகரீகம், தலையில முடிவெட்டுற ஸ்டைலு, அதில் ஆண்கள் போடுகிற ட்ரெஸ் ஸ்டைலு, பெண்கள் போடுகிற அருவருப்பான ட்ரெஸ் ஸ்டைலு எல்லாம் அந்த சமுத்திரத்தில் ஆழத்தில் தான் சாத்தான் உருவாக்கி பிளான் பண்ணி வெளி உலகத்தில் கொண்டு வந்து உலகத்தையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இந்த வலு சர்ப்பம் என்ற பிசாசு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகலோகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகலோகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? நான் நிறைய படிச்சிருக்கிறேன். நான் சின்ன வயசுல நிறைய புத்தகங்களை படிப்பேன். ஸ்தோத்திரம். அதுல நாகலோகத்தை பண்ணி படிச்சிருக்கேன். நாகக்கண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகக்கண்ணி அது கேள்விப்பட்டலையா? நாகக்கண்ணி விபச்சாரத்து தலைமையான பிசாசு நாகக்கண்ணி. ஆக இப்படிப்பட்ட பிசாசு எல்லாம் இன்னைக்கு சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்து இந்த காரிலே வெளியே நடத்தி கொண்டிருக்கிறது. இது நிறைய பாஸ்டர்களுக்கு தெரியாது. நல்ல வசனத்துல வளர்ந்த முதிர்ச்சி பெற்ற தேவனுடைய அநேக கணம் பெற்ற தேவனுடைய பரிசுத்தமான பாஸ்டர்களுக்கு தான் தேவன் இந்த வெளிப்பாடுகளை தந்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு இந்த வெளிப்பாடுகளை தந்தவர். ரொம்ப யோசிச்சது, சமுத்திரத்துக்குள்ள எப்படி ஆண்டவரே என்று இருந்தேன். ஆனால் நிறைய ஊழியக்காரங்க இது சம்பந்தமாய் பிரசங்கிக்கும் பொழுது கேட்கும் பொழுது அல்லேலூயா அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வலு சர்ப்பம். இரண்டாவதாக என்ன வாசிக்கிறோம்? இரண்டாவதாக என்ன படிச்சோம்? வலு சர்ப்பத்துக்கு அடுத்தது 16ஆம் வசனத்துல பாருமா. வசனத்தை படிச்சா விடக்கூடாது. ஒரு வசனம் படிச்சா அந்த வசனத்திலே இருக்கணும். அடுத்த வசனம் சொல்றவங்க அந்த வசனத்திலேயே குறியா இருக்கணும். கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து ஆண்டவரே வலு சர்ப்பம், வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும். என்னது? இரண்டாவது என்னது? மிருகத்தின் வாயிலும். கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்றீங்க, அர்த்தம் அவனை விட்டுட்டீங்க. அவன் தான் இன்னைக்கு பெரிய வேலை பண்றான். யார் அது? மிருகம். மிருகம்னா என்ன? அந்தி கிறிஸ்து. மிருகம் என்றால் யாரு? அந்தி கிறிஸ்து. இன்னைக்கு அவன் தான் கிரீஸ் சபையில கெடுத்துட்டு இருக்கான். சபையில இந்த ஆவிதான் வேலையை செய்து நாசப்படுத்திட்டு இருக்கு. அல்லேலூயா. அந்தி கிறிஸ்து என்கிற பிசாசானவன், அவன் தலைமையில கோடிக்கணக்கான ஆவிகள். பிறகு இப்ப படிங்க, கள்ளத்தின் கள்ள தீர்க்கதரிசி, அவன் தலைமையில கோடிக்கணக்கான பிசாசின் ஆவிகள். அப்ப வலு சர்ப்பம் ஒண்ணு, இரண்டாவது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, மூன்றாவது கள்ள தீர்க்கதரிசி ஆவி. 3 பிசாசு உலகத்துல வேலை செய்யுது. சொல்லுங்க, உலகத்துல நீங்க தப்ப முடியாது தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, வானத்துல என்ன இருக்கு? தப்ப முடியாது. அப்ப 3 வான தலைக்கு மேல 3 பிசாசு கூட்டம், பூமியில சாத்தானி கூட்டம். ஏன்? நீங்கள் கண்மணியாய் இருக்கிற உங்களை கெடுக்கணும், கண்ணை குத்தணும், கண்ணை கொடுத்து நாசம் பண்ணணும், கண் பார்வையை கெடுக்கணும், கண்ணை அசுத்தப்படுத்தணும், கண்ணான தேவ பிள்ளைகளை ஒண்ணுமில்லாம பண்ணணும். உடைய வருமானத்தை நாசப்படுத்தி ஒரு தண்ட செலவு பண்ணி வீண் செலவு பண்ணி உடைய கர்த்தர் ஒரு பற்றாக்குறை கொண்டு வந்து உடைய குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனையை உருவாக்கணும். அதான் பிசாசுடைய பெரிய திட்டம்.
கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய கண்மணியா இருக்கிறீர்கள் என்பதை ஒருபோதும் மறக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம், உற்சாகமே சொல்லுவோம். கர்த்தருடைய கண்மணியா இருக்கிற நம்ம எப்படியாவது நாசப்படுத்தணும், கண்மணியா இருக்கிற நம்ம எப்படி அதை கெடுக்கணும், கர்த்தருடைய முகத்துள்ள கண் இல்லாம நம்ம கர்த்தரை பிதுங்கி வெளியே வரணும், கர்த்தருக்கு நம்முடைய கண்ணுக்கு தொடர்பில்லாம பண்ண வேண்டும் என்று பிசாசு 6 சாத்தானின் கூட்டம் நமக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறது. உன்னை தொடுகிறவன் யார்? நம்ம தொடரவன் யாரு? இந்த 6 பிசாசு கூட்டம். அருமையான தேவ பிள்ளையே, 6 சாத்தானின் கூட்டம் உங்களை தொட்டு தேவனுடைய கண்மணியா இல்லாம பண்ணணும், தேவனுடைய கண்ணாய் இருக்கிறவங்களை கெடுக்கணும், தேவனுடைய கண்ணாய் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண வேண்டும் என்று இவ்வளவு பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறது. நம்ம அதை பற்றி என்னைக்கு அதை யோசித்து இருக்கிறோமா? என்னைக்காவது நம்ம நினைக்கிறோமா? இல்ல. மனம் போல போறது, இஷ்டம் போல மனசுல என்ன தோன்றமோ அதை பண்றது, மனசுல என்ன இஷ்டம் வருதோ எல்லாம் நடக்கிறது. ஸ்தோத்திரம். வசமா மாட்டிக்குவோம். மனசுல வர எண்ணத்தின்படி நடந்தால் ஏகமா சிக்கிக் கொள்ளுவீங்க. உள்ளத்துல பிசாசு பேசுவான், காதுல பேசுவான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை கெடுப்பதற்கு, அல்லேலூயா, உங்களை நாசப்படுவதற்கு பிசாசு, கர்த்தர் ஸ்தோத்திரம், பல வகைகளை அவன் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். பலவிதமா ராத்திரி பகலா யோசித்து பல திட்டங்களை போட்டு உங்களை கெடுப்பதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான். அப்படி வாழ்க்கையை நாசப்படுத்துவதற்காய் காத்து கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென். நம்முடைய இருதயத்துல, நம்முடைய ஆத்மாவுடைய மனசுக்குள்ள கெட்ட காரியம் போகணும்னா 2 வழி இருக்கு. எத்தனை வழி இருக்கு? 2 வழி. என்னென்ன வழி சொல்லுங்க? ஒன்னு கண்ணு, அப்புறம் இன்னொன்னு மூக்கா. என்னது? ரைட், கரெக்ட். இரண்டாவது என்னது? காது. காதுல கேட்கிற காரியங்கள் அசுத்தமான காரியங்கள், காதுல கேட்கிற அருவருப்பான காரியங்கள், கண்ணுல பார்க்கிற அருவருப்பான காட்சிகள் உள்ளத்துல போய் தான் நம்மை பாழாக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையே கெடுத்து நாசம் பண்ணுகிறது. உடைய வாழ்க்கை நாசம் பண்ணுகிற 2 காரியங்கள், 2 வழிகள். ஆகவே அல்லேலூயா, பிசாசு உள்ளத்துல பேச முடியும், உள்ளத்துல போக முடியாது. ஏன்? உள்ளத்துல தேவனாய் கர்த்தர் இருக்கிறார், உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உள்ளத்துல தேவனுடைய வார்த்தைகள் வசனங்கள் நிறைந்திருக்கிறது. அப்ப காதுல தான் பிசாசு பேசுவான். என்ன பேசுவான்? அல்லேலூயா. பக்கத்துல பேசுவான், அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாம இருந்துக்கலாமா? நீங்க நல்லா தான் இருப்பீங்க. அவன் என்ன சொல்லுவான்? பிசாசு காதுல வந்து, தண்ணி வரும் போல தெரியுது, தண்ணி வரும் போல தெரியுது, உடம்புக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா எல்லாம் நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கும் சொல்லுவான். இப்படி மாதிரி இருக்கு, நம்ம அப்படியே உடம்பு நெளிச்சு பார்ப்போம், ஒரு மாதிரியா தான் இருக்கு, கஷ்டமா இருக்குது. ஆமா, அடுத்த வாரம் போய்க்கலாம், சர்ச்சு அங்கே தான் இருக்குது, பாஸ்டர் அங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. இடையில அங்கே போனா கூட ஞாயிற்றுல கண்டிப்பா சர்ச்சில் இருப்பாங்க. அடுத்த வாரம் போய்க்கலாம், விடு, முடிச்சு போச்சா, அவ்வளவுதான். எல்லா கஷ்டமும் வந்துடும் உங்களுக்குள்ள. பிறகு 1/2 மணி நேரம் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு முடிவெடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப தெம்பா இருக்கும். அல்லேலூயா. பிசாசு கைதடிச்சிருவே, சர்ச்சுக்கு போக கெடுத்தேன் பார்த்துட்டியா, எப்படி பார்த்தியா, டேய் வர, டேய் உன்னால முடியல, நான் சொல்லி கெடுத்துட்டேன் பார்த்தியா, பரவாயில்லடா, நீ தான் சாதிச்சுட்டடா, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாம கெடுத்துட்ட. பிசாசு கூட்டமெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அருமையான தேவனுடைய, உங்களை பார்த்து சாத்தான் சிரிக்கிறான், உங்களை பார்த்து பிசாசு சிரிக்கிறான். ஒவ்வொரு நாள் இப்படிதான் நீங்க நினைக்கிற மாதிரி பிசாசு பேசுவான். பிசாசு சர்ச்சுக்கு போகாதன்னு சொல்ல மாட்டான், சர்ச்சுக்கு ஒரு மாதிரி இருக்கு, சர்ச்சுக்கு போகாம அடுத்த வாரம் போய்க்கலாமா அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி பிசாசு பேசுவான். போச்சு, பொழப்பு கெட்டு போச்சு, அவ்வளவுதான். கர்த்தருடைய உள்ளத்துல அப்படி என்ன வருமானால் இயேசுவின் நாமத்துல போசாத்தானே, என்னை பாதுகாத்த தேவனை ஆராதிக்க நான் போக வேண்டும். என் அப்பா இயேசு எனக்காய் காத்து கொண்டிருப்பார், சபையில கிளம்பி வரணும். ஆமென். அல்லேலூயா. சாத்தான வெட்கப்பட்டு உங்களை பார்த்து பிசாசு சிரிக்க கூடாது. வழியில போறவங்களை பார்த்து யாரும் சிரிச்சா கோபம் வருமா வராதா? நீங்க வீட்டுல தெருவில் வந்து வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது, அல்லேலூயா, தெருவு ஜனங்கள் உங்களை பார்த்து சிரிச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கோபம் பொத்துட்டு வருமா வராதா? வருமா வராதா? நூத்துக்கணர் பிசா உங்களை பார்த்து சிரிக்குது, கவலை இல்லையா? வெக்கம் இல்லையா? நமக்கு சூடு சொரணை இல்லையா? கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசு பார்த்து சிரிக்கிறான். நீங்க கர்த்தரை கீழ்ப்படியாம ஆண்டவருக்கு விரோதமாக நடந்த பார்த்து பிசாசு சிரிக்கிறான். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க கர்த்தருடைய பிள்ளை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மேன்மையுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அற்புதமான வாழ்க்கை தேவன் நமக்கு கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா.
நம்ம அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். நம்மை கெடுப்பதற்கு, நாசம் பண்ணுவதற்கு, நம்முடைய வருமானத்தை கெடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லாம நம்முடைய கையில வருமானம் 50,000 வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே 50,000 இந்த வாரம் தந்தருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதை வச்சு ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. பிசாசு அப்படியா இரு வைக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தூரத்துல ஒரு சொந்தக்காரங்க அல்லேலூயா ஹலோ பிரைஸ் தி லார்ட் மாமா திடீர்னு காலையில என்னமோ சொத்து போயிட்டாரு, அல்லது மாமா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கிறோம், 50,000 ஓட வேண்டியதுதான். பிசாசு வேட்டு வச்சானா 50,000 என்னாச்சு சொல்லுங்க? வீண் செலவாகும்படி செய்கிறவன் பிசாசு, வருமானத்தை கெடுக்கிறவன் பிசாசு. அதனாலதான் ஒவ்வொரு வருமானம் வரும் பொழுதுலாம் நான் அடிக்கடி சொல்றது அதுதான், வருமானத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து வருமானத்தை பணத்தை என்ன செய்யுங்க? இயேசு கிறிஸ்து நாமத்துல வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசு நாமத்துல வர வருமானத்தை ஆசீர்வதிங்க. ஆமென். ஆண்டவரே இந்த கொடுத்த வருமானத்திற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த பணத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, இந்த வருமானத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அது வீணா போகாது கர்த்தருடைய பிள்ளையே, அது வீணா போகாது கர்த்தரித்தனமே. அல்லேலூயா. ஒவ்வொரு பைசா ஒவ்வொரு வருமானமும் தேவன் கிருபையாய் தருகிறது. அது வீணாய் போகாதபடிக்கு நம்ம ஜெபமணி கர்த்தர் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம கெடுப்பதற்கு இவ்வளவு பிசாசு வேலை செய்யறான். நிறைய சொல்லணும், நமக்கு நேரம் இல்லை கர்த்தருடைய பிள்ளையே. ஆகவே கெடுக்க பிசாசு இவ்வளவு பிரச்சனை பண்றதுனால நாம அவனுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். அவனை விட நம்ம ஞானமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சாத்தானுக்கு எப்படி ஞானமா இருக்கணும்? உள்ளத்துல இன்னைக்கு ஜெபம் பண்ண வேண்டாம், ஜெபம் பண்ணாம இன்னைக்கு கஷ்டமா இருக்கனால சுருக்கமா ஜெபம் படுத்துக்கலாமா அப்படி என்ன வந்து உடனே இயேசு நாமத்துல போ பிசாசேன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? அன்னைக்கு தான் ரொம்ப நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி தான் படுக்கணும். சோத்திரம். பைபிள் பைபிளை பாக்குறீங்க, படிக்கலாமா? ஒரு மாதிரி இருக்கு, நம்ம இன்னைக்கு பைபிள் படிக்க வேண்டாம், நாளைக்கு படிச்சுக்கலாமா அப்படி என்ன வந்து என்ன செய்யணும்? உடனே பைபிள் எடுத்து படிக்கணும். சாத்தானை வெட்கப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். சபைக்கு நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? சபைக்கு போகணும். ஆமென். அப்ப பிசாசு உங்களை பார்த்து சிரிக்க இடம் கொடுக்காம சாத்தானை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று கர்த்தர் வெளிப்படுத்தின வாசிக்கிறோம். ஆகவே பிசாசை ஜெயம் பெற்றால் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சாத்தானை ஜெயம் கொள்ளுங்க, சாத்தானை வெற்றி பெறுங்க. அவன் யாருங்க? அவன மாமனா மச்சானா பங்காளியா? ஏன் அவன் பேச்ச கேட்கணும்? அப்ப யாருன்னு கேட்கிறேன் சொல்லுங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, சாத்தான் உங்க சொந்தக்காரனா? சாத்தான் உங்க கூட பிறந்தவனா? சாத்தான் உங்க புருஷனா? சாத்தான் உங்க மனைவியா? கேளுங்க, சொல்லுங்க எனக்கு. ஏன் அவனுக்கு கீழ்ப்படியணும்? அவன் யார்? அவன் பிசாசு யார்? அவன் அவனுக்கே நம்ம கீழ்ப்படியணும். ஆமென். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க, ஏன் நாம அவனுக்கு கீழ்ப்படியணும்? அவனை ஜெயம் பெறும்படி கர்த்தர் நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 6:25 பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 6:25 சீக்கிரம் போகணும். அல்லேலூயா. டைம் இல்ல, சீக்கிரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 6:25 கர்த்தர் மகிமைப்பட்டதாக. சாத்தான் எப்படி எல்லாம் நம்மை கெடுக்கிறார் என்று வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6:25 சீக்கிரம், இவ்வளவு நேரம் ஆகுதே. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே. ஆமென். அவள் தன் கண்ணிமைகளால் உன்னை பிடிக்க விடாதே, இடம் கொடாதே. பிசாசு என்ன செய்வான்? கண் இமைகளால் உன்னை பிடிக்க இடம் கொடாதே. ஸ்தோத்திரம். கண் இமையினால பிசாசு பிடிக்கிறான். எப்படி பிடிப்பான் சொல்லுங்க? எப்படி பிடிப்பான்? வாலிப பையனை ஒருத்தர், ஒரு பெண்ணு ஒரு வாலிப பிள்ளை பிடிக்கணும் என்ன செய்வா? கண்ணிலேயே பார்த்துட்டு கண் இமைக்காம அப்படியே பாப்பா. என்னடா அது ஒண்ணு நம்ம பாக்குது ஓ அப்படிம்பா இவன். அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பெண்ணு பேசாம இருப்பா, ஒருத்தர் கண் இமைக்காம பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் ஏன் நம்மளை பார்க்கறான்? ஆள் பார்த்தா நல்லா தான் இருக்கிறான், லவ் பண்ணலாமா? பிசாசு சொல்லுவான் பக்கத்துல இருந்துட்டு, ஆள் ஸ்மார்ட்டா தான் இருக்கிறான், லவ் பண்ணுவாமா? பிசாசு சொல்லுவான். இந்த அம்மா என்ன செய்வா? அப்படியே பார்த்துட்டு இவ்வளவு இப்படி பார்த்துட்டு அப்படின்னு பார்த்து அப்படியே பல்ல காட்டிடுவா. அவன் என்ன செய்வான்? அப்படி பக்கத்துல நெருங்கி வருவான். தொலைஞ்சுது வாழ்க்கை. என்னாச்சு? தொலைஞ்சுது. கர்த்தரை தான் சொல்லுகிறா, அவள் கண் இமைகளால் உன்னை பிடிக்க இடம் கூடாதே. அல்லேலூயா. பைபிள் எல்லாம் எழுதி இருக்குதுங்க, எல்லாம் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் அடுத்த வசனம் படிக்க போறேன். இன்னும் பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். பிசாசு நம்மை கண்ணுகளால் பிடிக்க இடம் கூடாத தேவ பிள்ளையே. அதனாலதான் ஒரு ஆண்
ஒரு பெண்ணை பார்க்கும்போது கண்ணை பார்த்து பேசாத. ஒரு பெண்ணு ஒரு ஆணை பார்த்து பேசினா கண்ணை பார்த்து பேசாத. கண்ணுல பார்த்து பேசின வைய மாட்டிடுவேன், அவ்வளவுதான். கண்ணுக்கு பயங்கர சக்தி இருக்கிறது. கண்ணுக்கு பயங்கர சக்தி இருக்கிறது. உன்னை கெடுப்பதற்கு நாசமனருக்கு கண்ணுல பார்த்தா போதும். கண்ணுக்கு நேருக்கு நேரு பார்த்துருச்சு, தொலைஞ்சிங்க, 2 பேர் வாழ்க்கையும் கெட்டு போச்சு, அவ்வளவுதான். அருவருப்பு மூடி போச்சு, அவ்வளவுதான், தொலைஞ்சது. ஆகவே தான் கர்த்தர் சொல்றால், ஹல்லேலூயா, அவளுடைய கண் பார்வையினால் உன்னை பிடிப்பதற்கு இடம் கொடுக்காதே. ஹல்லேலூயா சொல்லுவோம். பரிசுத்தமா நடக்கணும் கர்த்தரி பிள்ளையே, பரிசுத்தமான தேவ பிள்ளையே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இன்னும் கூட என்ன செய்வான் தெரியுமா? அது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 13ஆம் வசனம். சீக்கிரம் டக்குனு வாசிங்க. அவன் தன் கண்களால் சைகை காட்டி என்ன பண்றானா? கண்ணால சைகைன்னு என்னங்க? கையில காட்டுறதானே சைகை, அப்படிதானே? என்னது? அல்லேலூயா. கண்களால் கையினால சாட பண்ணணும். அவன் என்ன செய்யறான்? கண்களால் சைகை காட்டி. அது எப்படி தானோ தெரியல அம்மா, கண்ணுலயே பேசுறது தெரியுமா உங்களுக்கு? கண்ணுலயே பேசுவாங்க. இந்த விபச்சாரிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கண்ணுலயே பேசுவாளுங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் பிசாசு எப்படித்தான் ட்ரைனிங் கொடுத்தானோ தெரியல. எப்படிப்பட்ட ஒரு ஆணையும் கெடுப்பதற்கு கண்களாலே பேசுவாள். எல்லாம் பேசுற அத்தனை கண்ணிலே பேசி செட்டில் பண்ணி முடிச்சிருவா. கண்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அருமையான தேவனுடைய கண்கள் ஒரு சாதாரணமான. அதனாலதான் நீங்கெல்லாம் என்னுடைய கண்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேவனுடைய கண்களா இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளையே. ஆனால் சாத்தானுடைய பிடியிலே, சாத்தானுடைய கண்ட்ரோல் இருக்கிற கண்கள் எப்படிப்பட்டது? கண்களால பேசுகிறாளாம், வாசிக்கலாம். அல்லேலூயா. கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி. கால்களால் பேச முடியுமா? என் வாயில பேசுவேன், காலில் பேச முடியுமா? அம்மா நீங்க எல்லாம் வாயில பேசுவீங்களா, காலில் பேசுவீங்களா? சார் எதை சத்தமா சொல்லுங்க, எதுல பேசுவீங்க? வாயில பேசுவீங்க. இவன் என்ன செய்யறான்? காலிலே பேசுறானா? ஐயோ, எப்படிப்பட்ட ஆள் பார்த்தீங்களா? பிசாசு எப்படியெல்லாம் ஜனங்களை கெடுத்து நடத்திட்டு இருக்கான்னு பாருங்க. சாத்தான் அல்லேலூயா கண்களால செய்ய காட்டி காலில் பேசுகிறானா, காலிலேயே பேசுறானா, காலில் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். விரல்லையே ஆட்டி செஞ்சுறான், விரல்லையே எல்லாத்தையும் பேசிடுறான். இப்படி ஆட்டுற விரலை என்ன பண்றானா? பேச வேண்டியதெல்லாம் பேசி பிடிச்சிடறானா. பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் என்ன எழுதி இருக்கிற வேதத்தில் அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய அற்புதமான வேதத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இவ்வளவு அருமையான வேதத்தை கர்த்தருக்கு துதிப்போம். சொந்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான வேதம், அருமையான வேதம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த காலத்தில் நடக்கிறத அன்னைக்கே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எவ்வளவு ஒரு தெளிவான வார்த்தைகள் என்று பாருங்கள். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கண்ணுல சைகை காட்டி, அல்லேலூயா, விரலால காலால பேசி, கை விரலால போதனை பண்ணுகிற நிலையில இருக்கிற, பேசியே முடிச்சிடறாலாம். இந்த 3 காரியத்துல எப்படிப்பட்ட காரியம் பண்றான் பாருங்க. அதனாலதான் கண் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதா இருக்கணும். ஆமென். அதனாலதான் எந்த ஆணுடைய முகத்தை கண்ணை பார்த்து எந்த பெண்ணும் உன் புருஷனை பார்த்து பேசிக்கோ, டோன்ட் கேர், பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. உன் புருஷனை பார்த்து, உன் மனைவி பார்த்து நேருக்கு பேசிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவன் புருஷன் அல்லாத அடுத்த பெண்ணையோ அடுத்த ஆணையோ கண்ணை பார்த்து பேசின, நீ சிக்கிட்ட. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும் வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். செப்பனியா 1:17 வசனத்தை கூட ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் பாருங்க. இங்கேயும் கூட பிசாசு எப்படி நம்ம பிடிக்கிறான்னு பாருங்க. எப்படி பிடிக்கிறான்? செப்பனியா 1:17 வசனம். சீக்கிரம், டைம் ஆகுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. செப்பனியா 1:17 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். ஆமென். கர்த்தருக்கு விரோதமாய், மனிதர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினால் அவர்களை குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். என்ன செய்யறார் கர்த்தர்? இப்படிப்பட்ட பாவம் செய்யறவங்களை கர்த்தர் என்ன பண்றாரு சொல்லுங்க? வருத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். அதாவது கஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அவ்வளவுதான். அம்மா, வருத்தத்திற்கு வாழ்க்கையில பெரிய வேதனை, பெரிய துயரங்களுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்து விடுகிறார். ஏன்? அவர்கள் பாவம் செய்தபடினால், கண்களினால் பாவம் செய்தபடினால். கண்ணான தேவனுடைய பிள்ளை பாவம் செய்தால் குருடரை போல அவர்களை வருத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கண்ணில் எப்படி இருக்கும்? கண்ணில் எப்படி இருக்கும்? அதே மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை வந்துன்னா வழி தெரியாது, கிட்ட யாரும் வரமாட்டாங்க. ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு, ஸ்தோத்திரம், ஒரு அடிபட்டு கிடந்துட்டோம், யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்க. வழியில போறோம், வழி தவறி இங்கே கீழே விழுந்துட்டோம், அங்கேயே தான் கிடந்துட்டோம், யாரும் வரமாட்டாங்க. ஏன்? நாம் கர்த்தரை விலகி போய்விட்டோம்.
நாம தேவனை விட்டு கைவிட்டு விலகி போயிட்ட, வசனத்தை விலகி வாழ்ந்ததுனால, கர்த்தரை விட்டு விலகி வாழ்ந்ததுனால கர்த்தர் கைவிட்டார். கர்த்தர் கைவிட்டா உலகமே உன்னை கைவிட்டுரும். அந்த நிலைமை வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு அது நிலை வரக்கூடாது சொல்லுங்க. எனக்கு அது நிலை வரக்கூடாது. ஆமென். தேவன் நடத்தணும் கர்த்தரை பிள்ளையே. உன்னை அற்புதமாய் கர்த்தர் உன்னை பாதுகாக்கணும். ஆமென். தேவனை கைவிடாத நடத்த முடியாய் கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ பரிசுத்தமாய் நடக்கணும். ஆகவே கண்கள் எப்படிப்பட்ட கண்களாய் இருக்கணும்? எப்படி பார்க்கணும்? நீதிமொழியில வாசிக்கலாம். சீக்கிரமா 4ஆம் அதிகாரம் அல்லேலூயா 25வது வசனம். நீதிமொழிகள் 4:25. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் மகிமையுண்டதாக வாசிக்கலாம். வேகமா எடுத்து படிங்க. சீக்கிரமா. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. அல்லேலூயா. கண்ணை எப்படி பார்க்கணுமா? நேரா பார்க்கணும். அல்லேலூயா. உன் கண்ணிமையில் எப்படி இருக்கணுமா? அது ஒழுங்கா பார்க்கணும். ஆமென். செம்மையாய் ஒழுங்கா பார்க்கணும். கண்ணு ஒழுங்கா பார்க்கணும். ஸ்தோத்திரம். ஒழுங்கா பார்க்கணும். ஒழுங்கான பார்வை இல்லைன்னு என்ன ஆயிரும்? தப்பான பார்வையில் என்ன ஆயிரும்? அல்லேலூயா. மனசு அவ்வளவுதான், வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடும். தேவனுடைய பிள்ளையே நேரா பார்க்கணும். தேவன் நேர்மை உள்ளவர். ஆமென். அவர் நேரான வழியில் நடக்க சொல்லுகிறார். ஒரு தாறுமான வழியில நடக்கிறது இல்ல. ஸ்தோத்திரம். எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீ தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணோட்டகம் என்று சொல்லுகிறார். பெண்ணோட்டம் அவ்வளவு வெறிபிடித்த மிருகம். அல்லது அடங்காத வெறிபிடித்த மிருகம். காட்டுக்கழுதை அடுத்து சொல்றார். அது ஒரு அடங்காத காட்டுக்கழுதை, வெறிபிடித்த காட்டுக்கழுதை. அவ்விதமாய் மனிதரை நாம் காணப்படக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். நேராய் பார்க்கணும், நேராய் நடக்கணும். நான் உத்தமமாய் நடக்கிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை பிள்ளைகளா இருக்கு. நீதிமொழியில் 7ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனங்கள் படிக்கலாம். சீக்கிரம். நீதிமொழியில் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சீக்கிரம். ஆமென். கட்டளைகளையும் என் போதனைகளையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள். அப்பொழுது பிழைப்பாய். ஆமென். வசனங்கள் என்ன எப்படி இருக்கணும்? வசனத்தை தான் பார்க்கணும். பைபிளை தான் பார்க்கணும். வேத வசனத்தை படிச்சு அது முடியும். அதனாலதான் டெய்லி என்னத்தை படிக்கணும்? வேதத்தை படின்னு சொல்றது. வேதத்தை ஏன் வாசிக்க சொல்றோம்? ஆமென். அல்லேலூயா. உன் கண்கள் வேதத்தில் பதிந்திருக்கணும். உன்னுடைய கண்கள் வேதத்திலே பதிந்திருக்கும் பொழுது தினம் வேதத்தை வாசி, உன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். நீ டிவிலேயே பார்த்துட்டு இருந்தீனா அது மூலமா பிசாசு உனக்குள்ள வந்துடுவான். நீ செல்போனையே பார்த்துட்டு அது மூலமா சாத்தான் உனக்குள்ள வந்து விடுவான். அது எப்படி உள்ள வரான்னு உனக்கே தெரியாது. தேவனுடைய பிள்ளையை ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ஆமென். டிவியே பார்த்துட்டு இருக்க கூடாது. டிவி காரியங்களை பார்த்துட்டா பிசாசு உள்ள வந்துடுவான். நீ டிவி பார்க்கிற நேரம் எவ்வளவு நேரம்? நீ பைபிள் படிக்கிற நேரம் எவ்வளவு நேரம்? யோசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென். டிவி எத்தனை மணி நேரம் பார்க்கிறோம்? நான் பைபிள் எத்தனை மணி நேரம் படிக்கிறோம்? வேதத்தை படிங்க கர்த்தருடைய ஜனமே. வேதத்தை வாசித்தான் நீங்க பிழைக்க முடியும். டிவி பார்த்தா தான் நீங்க பிழைக்க முடியும் எங்க வேதத்தில் சொல்லல. அப்படி கிடையாது. டிவி பார்த்து கெட்டு தரித்திரம் தான் அதிகம். ஆனா வேதத்தை பார்த்து பிழைத்தவள் அதிகம். அல்லேலூயா. வேதத்தை பார்த்தா நீங்க பிழைக்க முடியும். உடைய பிழைப்பு அது அற்புதமாய் நடக்கும். உடைய வாழ்க்கை அற்புதமாய் நடக்கும். ஆமென். வேதத்தை வாசிங்க, பிழைப்பீங்க. வேதத்தை வாசிங்க, ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. வேதத்தை வாசிங்க, நிறைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆக வேதத்தை தான் வாசிக்கிற பிள்ளைகளா இன்னைக்கு தேவன் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க, தேவனுடைய வார்த்தையை வாசிங்க. அப்பதான் கர்த்தருடைய கண்மணியா இருப்பீங்க. சாத்த தொட முடியாது, உங்களை பிசாசு பிடிக்க முடியாது. அல்லேலூயா. உங்களுடைய கர்த்தரு சத்துரு உங்களை கெடுத்து நாசம் பண்ண முடியாது. ஆகவே பிசாசு உங்களை கெடுக்காமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய கண்மணியா இருக்கணும்னா வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தரு ஸ்தோத்திரம். உடைய கண்ணால் கண்ட ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை வாழ்க்கையில செஞ்சார். அதை மறக்காம ஒரு நாள் ஸ்தோத்திரம் பண்ணணும். என்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நாளிலிருந்து இதுவரையிலும் எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்காரு. அப்படி செஞ்சிருக்காரு இல்லையா? நிறைய அற்புதம். ஒவ்வொன்றுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொருக்கு கர்த்தரை துதிங்க. ஒவ்வொரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. அதை மறந்து விடக்கூடாது என்று கர்த்தர் சொல்றார். பாருங்க எங்க சொல்றாரு? உபாகமத்தில் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அல்லேலூயா எவ்வளவு நன்மைகள் தேவன் செய்தாரோ அதை மறக்காமல் கண்கண்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. நான் இன்றும் கூட ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய இளம் வயதில் நடந்து என்னை கர்த்தர் பாதுகாத்த காரியங்களுக்கெல்லாம் இன்று கூட கர்த்தரை துதிக்கிறேன். இன்னைக்கு கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏனென்றால் இந்த வசனம் அதான் சொல்லுகிறது. வாசிக்கலாம். உபாகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடியும் நீ எச்சரிக்கையாயிரு. ஆமென். ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். ஆத்துமாவை இருதயத்தை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அல்லேலூயா. அது அன்னைக்கு கர்த்தர் செஞ்சார். அது அன்னைக்கு விடுங்க, அதெல்லாம் அன்னைக்கு அது போச்சு.
நிறைய பேர் கர்த்தருக்கு துரோகிகளாய் மாறி இருக்காங்க. எங்க உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நன்மை செஞ்சா அதெல்லாம் அன்னைக்குங்க, அதெல்லாம் அன்னைக்கு. ஸ்தோத்திரம். எவ்வளவு சொல்லட்டும், அதெல்லாம் அன்னைக்கு. ஒருத்தன் கர்த்தர், நாங்க ஒரு ஊர்ல ஊழியம் செய்துட்டு இருந்தேன், நல்ல அற்புதமான ஊழிய வாலிபர் எல்லாம் கொண்டு வந்து என் கூட வண்டியில் ஏற்றி, அப்ப டிவிஎஸ் 50 தான், அதுல 7 பேர் உட்கார வச்சு கூட்டிட்டு போவேன். 7 பேர், 7 வாலிப பயல்களை. யோசித்து பார்ப்பீங்கல்ல, 7 பேர் உட்கார வச்சு கூட்டிட்டு போவேன், ஊழியத்து போவோம். பயங்கரமான ஊழியம். சில ஊர்களில் பார்த்தோம்னால் அங்க ஸ்கிட்பராமன் நாடகங்கள் நடிப்போம். நாடகம் நடிச்சு நிறைய பேர் ரட்சிப்புல கொண்டு வந்தோம். அல்லேலூயா. உங்க பாஸ்டரை பார்த்து அப்படி தெரியுதா? நல்ல நாடகம் நடிச்சோம், நிறைய பேர் ரட்சிப்புல வழி நடத்தணும். அப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் செய்தார். கடந்த 52 ஆண்டுகளில் எவ்வளவோ கர்த்தருக்காக சாதனை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அதுல ஒரு பையன் கர்த்தருடைய விலகி போயிட்டான். மற்றவங்களாம் இன்னும் கர்த்தர் நல்ல ஸ்ட்ராட்சியா நல்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அவன் ஒருத்தன் விலகி போயிட்டான்னு கேள்வி ரொம்ப துக்கப்பட்டேன். திடீரென்று ஒரு நாள் ஒரு நான் கேள்விப்பட்டதுக்கு பிறகு 1 மாசத்துக்கு பிறகு அவனே போன் பண்ணினான். நான் பேசினதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி, மறுபடி நீ சர்ச்சுக்குள்ள வரணும், எவ்வளவு காரியங்களை சொன்னேன். அல்லேலூயா. அது முடியாதுங்க ஐயா, அது முடியாதுங்க என்று சொன்னான். அது ஒருபோதும் முடியாது. எப்ப எவ்வளவு காரியம் செஞ்சிருக்காரு, அதெல்லாம் அன்னைக்குங்க. அப்படிதான் நீ நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தருடைய விலகி போனவங்க, அது முடியாது, இனி மறுபடியும் நான் கர்த்தருக்குள்ள வர முடியாது, நான் மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள வர முடியாது, அது அன்னைக்கு. இன்னைக்கு நாம விதமாக சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். உன் கண்ட காரியங்களை மறவாதபடிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுகிறார் கர்த்தர். ஐயோ ஜீவன நாளளவும் எச்சரிக்கையாயிரு. ஆமென். தேவன் ஆரம்பத்தில் அது அன்னைக்கு செஞ்சாருங்க, இல்ல அன்னைக்கு செஞ்சிருக்கலாம். அன்னைக்கு அது செஞ்சால் அதற்காய் தேவனை துதிக்கிறேன். ஆமென். அதற்காய் கர்த்தரை சோதரிக்க, கர்த்தரை மறக்க கூடாது. நான் அந்த நிலையில் அன்னைக்கு இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவரை உயர்த்தி இருக்கிறார். எவ்வளவோ தேவன் உயர்த்தி வைத்தார், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைச்சு பார்க்கு, தேவனை துதி மறவாதபடி எச்சரிக்கையாருன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. கண் கண்ட காரியங்களை மறந்துடக்கூடாது. இது மறக்கிறதுனாலதான் இந்த கண் நிறைய பாவங்களை செய்கிறது. நிறைய பாவங்கள் உள்ள போற காரணம் நம்முடைய கண்கள் தான். கர்த்தரிபிலேயே உடைய உள்ளம் பாவம் செய்வதற்கு, உடைய வாழ்க்கை கெட்டு போக காரணம் உடைய கண் தான் காரணமாக இருக்கிறது. அந்த கண் பரிசுத்தமா இருக்க வசனத்துல கண்ணை வையுங்க, தினந்தோறும் வேதத்தை வாசியுங்க, உன் கண்களை பரிசுத்தமான கர்த்தர் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. உன்னுடைய கண்களை பரிசுத்தமான ஒப்பு கொடுக்கணும். அதுதான் தேவன் சொல்லுகிறார், உன் கண்ட காரியம் மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு சொல்லுகிறார். வாசிங்க சங்கீதம் 119 அல்லேலூயா 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை பார்க்கணும், தேவனுடைய மகத்துவங்களை பார்க்கணும். வேதத்தின் காரியங்களை வாசித்து வருவோமானால் நாம் ஒருபோதும் பாவம் செய்ய வேத வசனமை விடாது. ஆமென். வேத வசனம் நாம் பாவம் செய்ய ஒருபோதும் விடாது. 119ஆம் சங்கீதத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 18வது வசனம், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஆமென். வேதத்தின் அதிசயங்களை பார்க்க கண்ணை கர்த்தர் திறக்கணும். நீங்க அப்பதான் கர்த்தருடைய இமைக்குள் இருக்கிற கண்ணா இருப்பீங்க. ஆமென். ஆமென். தேவனுடைய கண்ணா இருக்கணுமா? தேவனுடைய கண்ணா நீங்க மாறணுமா? கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தின் அதிசயங்களை பாரு, வேதத்தின் அற்புதங்களை பாரு, உன் வாழ்க்கை நன்மைகளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் இவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள தேவன், என் தேவன் என்று அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. லேவி ராகமத்துல வாசிக்கிறோம் பாருங்க, 26ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய 2 வசனங்கள். லேவி ராகமம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 26ஆம் அதிகாரம் 15, 16 2 வசனம். சீக்கிரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை வெறுத்து என் கற்பனைகள் எல்லாவற்றையும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களானால் நான் உங்களுக்கு என்ன பாரு, என்னுடைய வேதத்தை நான் மறந்து என் வேதத்தை வெறுத்து நான் சொன்ன நியாயங்களை கட்டளை எல்லாம் வெறுத்து. ஒரு ஊழியக்கார பிரசங்கம் பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தர் 3 காரியங்களை இஸ்ரவேலுக்கு சொன்னார். 1 கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்கள். 3 கர்த்தர் கொடுத்தார். நீங்க பாருங்க, கற்பனையை மறக்க கூடாது, கட்டளையை மறக்கக்கூடாது. நியாயத்தை விட்டுறலாம், அது ஒரு பிரயோஜனம் இல்லை, அதை விட்டுருங்க. நியாயத்தை பிரயோஜனம் சொல்ற வார்த்தை கேட்டு ஐயோன்னு சொல்லி வாயா அடிச்சுக்கிட்டேன். நீங்க ஊழியக்காரன் தெளிவில்லாம ஊழியம் செய்யறான். எனக்கு ரொம்ப துக்கமாயிருந்தது. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ரொம்ப துக்கமாயிருந்தது. இங்க அதான் சொல்றார், என் நியாயங்களையும் என் கட்டளை நீங்கள் வெறுத்தால் என்ன செய்வேன்னு சொல்றாரு. 16ஆம் வசனம், நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்றால் கண்களை பூத்து போக பண்ணி. உங்க கண்ணு என்ன செய்வேன்? பூத்து போ. அப்படி என்ன ஆச்சு? என்ன ஆயிரும்? கண்ணு பார்வை போயிரு, கண்ணு குருடாயிரும். கர்த்தருடைய வேதத்தை மறந்து என்ன செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு, கண்ணு குருடாகிரும். கண்ணு குருடாகிட்ட பாவம் எல்லாம் நல்லதுன்னு தெரியும். விபச்சார வேசியத்தனம் அருமை,
தண்ணி அடிக்கிறது அட சூப்பர்ப்பா, சீட் ஆடுறது அட ரொம்ப ரொம்ப அளவில்லாத சந்தோஷம். வெத்தலை பாக்கு போட்டு ஆடு மாடு வெள்ளாடு மாதிரி மின்னடி தெரியறது அட அளவில்லாத சந்தோஷம். ஏன் அது தவறாய் தெரியவில்லை. உலகத்தில் ஒரு அசுத்தங்கள் அருவருப்புகள் மிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் மாறி இருக்கிறது. பாருங்க, உடைய கண்களை பூத்து போக பண்ணுவேன் என்று சொல்றார். அப்புறம் கீழே இருதயத்தை வாசிக்கலாம். உயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். திகில், ஈழை, காய்ச்சல். ஈழைன்னா இழப்பு, திகில் பயம், திக்கணும் ஐயோ அப்படின்னு பயப்படுறது. பின்னால தம்மனு பார்த்து சொன்னா ஐயோ பயம். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பயப்படுகிறது. இழப்பு, இழப்பு நோய், அதான் டிபி. ஸ்தோத்திரம். பிறகு என்னது? ஆஸ்துமா. ஆஸ்துமா டிபி தான் இழப்பு, ஈழை. பிறகு என்னது? காய்ச்சல். எல்லாம் வரப்படுவேன்னு சொல்லுகிறார். பாத்தீங்களா, வேதத்தை மறந்தா என்ன நடக்கிறது? ஸ்தோத்திரம். வேதத்தை மறக்காத கர்த்தருடைய பிள்ளையே, தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. வாசிங்கன்னு சொன்னா யாரும் வாசிக்கிறது இல்லை. தினந்தோறும் சோத்தை சாப்பிடுறீங்களா இல்லையோ, அல்லேலூயா, நீங்க பாத்ரூம் போறீங்களா இல்லையோ, ஆனா வேதத்தை கண்டிப்பா என்ன செய்யணும்? படித்தே ஆகணும். வேதத்தை வாசித்தே ஆகணும். அல்லேலூயா. அதை வாசித்தான் தேவன் நம்ம வாழ வைப்பேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னும் கூட பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. சங்கீதம் 119 ஆமென் 37 வசனம். 119 சங்கீதத்திலே 37 வசனம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அல்லேலூயா. பாராதபடி, ஆமென். மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி, நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில், உம்முடைய வழிகளில் என்னை உயிர்ப்பியும். என்னை உயிர்ப்பியும். ஆமென். மாயை பார்க்க கூடாது. யாரை பார்க்க கூடாது? மாயான காரியம். அது என்னது? உலகம் ஒரு மாயை. அதை பார்த்தா பிரமாதமா தெரியும், அழகு பிரமாதமா இருக்கும். என்ன டெக்கரேஷன், என்ன சூப்பரான இடமா இருக்கு, இவ்வளவு பாரு என்ன அழகா இருக்குது, இந்த அம்மா போட்ட ட்ரெஸ் பாரு எவ்வளவு அழகா இருக்குது, அந்த அம்மா போட்ட நகை பாரு எவ்வளவு அழகா இருக்கு, அந்த அம்மா சீவன எவ்வளவு நல்லா இருக்குது, அந்த பெண்ணு போட்டு சிரிக்கிற சிரிப்பார் எவ்வளவு அழகா இருக்குது, நாம அதே மாதிரி சைடா சிரிக்கலாமா அப்படின்ற ஓரமா சிரிக்கிறது. சி, மாயை மாயை மாயை. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய சினிமா நடிகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாலிப பிராயத்தில் ஆடி ஓடி என்னென்னமோ பண்ணுனாங்க. இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலைமையை போட்டு காட்டுவாங்க பாருங்க, பாவமா இருக்கும். அவங்கள மாதிரி நம்பவே முடியாது. இது இவங்களா இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு கேவலமான நிலையில இன்னைக்கு அவங்க மாறி இருக்காங்க. காரணம் என்ன? விபச்சாரங்கள் கொடிகட்டி பறந்தவர்கள், வேசித்தனத்தில் கொடிகட்டி பறந்த அந்த நடிகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு வா சோறு கிடையாது, ஒரு தண்ணி கேட்டா கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அவருடைய நிலைமையெல்லாம் போட்டு இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அவளை அரசாங்கம் உதவி செய்யுமா அப்படின்னு கேட்கிறாங்க. தேவனுடைய பிள்ளையே, இந்த நிலைமை வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் பிழையாமன் சொல்றான், நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. ஒரு நீதிமான போல ஒரு மரணம் நமக்கு வரணும். நீதிமான போல மரணம் வரணும். எங்க அப்பாவுடைய மரணம் அவ்விதமாகத்தான் கர்த்தர் நடத்தினார். அதை பார்த்த உடனே அதில் நிறைய பேர் அப்படிதான். என் தம்பி மாமனார் கூட எங்க சம்பந்தி மாதிரியே எனக்கு மரணம் வரணும்னு சொன்னார். அதே மாதிரியே படுக்கையில் உட்கார்ல படுக்கல, ஒரு நாள் கூட நோயின்னு சொல்லல. அவருக்கும் அதே மாதிரி திடீரென்று ஒரு மரணம். அன்பானவர்களே, என் பிள்ளைகளை கூட இன்னைக்கு எல்லாம் அதான் சொல்றாங்க, தாத்தா போல மரணம் எல்லாரும் வரணும். அல்லேலூயா. அது தேவனுடைய பெருமையாய் நடக்கும் பொழுது, தேவனுக்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது கர்த்தர் விதமாய் செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இன்றைக்கு அல்லேலூயா, யாரும் உதவி இல்லாமல், எந்த உதவி இல்லாமல் நாரிட்டு கிடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைமை நம்ம ஒருபோதும் வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஒரு பரிசுத்தமான நிலையில தேவன் நம்ம எடுத்துக்கொள்ள இன்னைக்கு ஆயுதம். மாயை பார்க்க கூடாது. ஆமென். தேவனுடைய வசனத்தை பாருங்க, அது உண்மையுள்ளவைகள், அது மெய்யானவைகள். வசனம் மெய்யானது. உலகத்தின் காரியங்களை மாயானது, ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாதவைகள், அவைகளை பார்க்காதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சினிமா நடிகரை பெருமையா பேசுவோம். நிறைய பாசி சொல்லுவாங்க, எங்க சர்ச்சுக்கு சினிமா நடிகை வந்தா, நான் சொல்லுவேன், அட போத்து, கர்த்தர் வந்தாரா சொல்லு, சந்தோஷப்படுவேன். ஆமென். சினிமா நடிகை பெரியவனா? நான் பைபிள் காலேஜில் இருக்கும் பொழுது அப்படிதான் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட் என்ன பார்த்து சொல்லுவாங்க, அப்ப நான் இளம காலமாக, அப்ப வயசு 40 வயது. என்னை பார்த்தோன்னு சொன்னாங்க, ஐயா உங்களை பார்த்தா கர்த்தர் ஸ்தோத்திரம் சிவாஜி மாதிரியா இருக்குன்னு சொன்னாங்க. நான் உடனே காரி துப்புனேன். சீச்சி, இயேசுநாதர் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. போயும் என் காலுக்கு கீழே இருக்கிற அவனை போய் அவன் மாதிரி இருக்கேன்னு என்னை கேவலப்படுத்திட்டியேன்னு சொன்னேன். அல்லேலூயா. உலகத்தில் அவன் பெருசா 4 பேர் பேசுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தான் பெரியவர். அல்லேலூயா. நம்ம யாரு மாதிரியா இருக்கணும்? எங்க அப்பா இயேசு கிறிஸ்து போல இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். உலகத்துல யாரும் பெரியவர்கள் அல்ல. அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், இருக்கட்டும், அவனோட நான் பெரிய பணக்காரன். ஆமென்.
நான் ஆவிக்குரிய விதத்தில் நான் பெரிய கோடீஸ்வரன். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குள்ள பெரிய கோடீஸ்வரன் நாங்கள். உலக பணம் நமக்கு பரலோகத்து தேவை கிடையாது. ஆனால் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கமானால் உலகத்திலே நாம் ஆசீர்வாதம் இருக்கலாம், பரலோகத்தின் மகிமையா காணப்படலாம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலக காரியத்தை வைத்து ஒருவனையும் ஒருபோதும் எடை போடக்கூடாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே வேதத்தை கவனமா வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? நீதிமொழியில் ஸ்தோத்திரம் 20வது அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை படிக்கிறோம். நீதிமொழியில் 20:13 வசனத்தில் வசனத்தை கவனமா உயர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்மையா நம்ம வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? வாசிக்கலாம். தூக்கத்தை விரும்பாதே. ஆமென். விரும்பினால் தரித்திரனாவாய். ஆமென். ரொம்ப தூக்கத்தை விரும்பாத. நிறைய பேர் ரொம்ப தூக்கத்தை விரும்புறாங்க. தூக்கத்தை விரும்பின என்னாவ? பிச்சைக்காரனாவன். சோறு கொட்ட கடை கிடைக்காது. தரித்திரன். தரித்திரனுக்கு யாராவது கடன் கொடுப்பாங்களா? தரமாட்டாங்க. தரித்திரன் போய் பிச்சை கட்ட கொடுப்பாங்களா? கிடைக்காது. அந்த நிலைமை வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. தூக்கத்தை விரும்பக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாய், சோறு இல்லாம போயிடும். அப்புறம் கண் விழித்திரு. ஆமென். கண் விழித்திரு. அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. கண் விழித்திரு. அதனால உனக்கு என்ன கிடைக்கும்? ஆகாரம் கிடைக்கும், சோறு கிடைக்கும். தூக்கத்தை விரும்பினா உனக்கு என்ன கிடைக்காது? நீ தரித்திர பிச்சைக்காரனாவாய். ஆனா கண் விழித்து நீ ஜெபம் பண்ணி பார். கண் விழித்திர என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணேன்னு அர்த்தம். அப்ப வேதத்தையும் படிக்கணும், பிறகு என்ன பண்ணணும்? இப்ப ஜெபிக்கணும். ஆமென். ஒரு ஜெபித்திருந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? சோறு கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சோறு போடுவார். பிரைஸ் தி லார்ட். கண் விழித்து ஜெபம் பண்ணு. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சாப்பாடு கொடுப்பார். ஜெபிச்சா உனக்கு சோறு கிடைக்கும். ஆமென். ஜெபிக்காத பிள்ளைக்கு பட்டினி தான் உண்டு. ஜெபிக்கிற பிள்ளைக்கு ஆகாரம் கொடுப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஆமென். சாப்பாடு வேணுங்களா? ஜெபம் பண்ணுங்க. சோறு வேணுமா? ஜெபம் பண்ணுங்க. நீங்க எப்பவும் ஜெபம் பண்ணி பாருங்க, அருமையான சாப்பாடு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதுல நல்ல ஜெபம் பண்ணிட்டு நீங்க சமையல் பண்ணி பாருங்க. அந்த சமையல் எப்படி டேஸ்டா இருக்கு தெரியுமா? இருக்குமா இருக்காதா? ஆமென். நீங்க நல்லா ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு நீங்க சமையல் பண்ணி பாருங்க, உங்க சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க உங்களே ஆச்சரியமா இருக்கு. அட நான் செஞ்சதா என்ன இவ்வளவு டேஸ்டா இருக்கு? எப்படி இப்படி எனக்கு செஞ்சதே இல்லையே. காரணம் என்ன? ஜெபம் பண்ணி பார், சாப்பாடு டேஸ்டா இருக்கும். ஜெபம் பண்ணி பார், நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஜெபம் பண்ணி பார், குடும்பம் போஷிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்டதான அதிசயங்களை நடக்கிற கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கணும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அதான் கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 17ஆம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. ஆமென். நிறைய பேர் இருக்கிற போல தெரிகிறது. ஆனா கண்ணை எடுத்து பார்த்த பொழுது என்ன இருக்குது? இயேசுவை தவிர ஒன்னையும் பார்க்க முடியல. இயேசுவை தான் பார்க்க முடியும். ஆமென். உன்னோடு இருப்பது இயேசுவை தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. மற்றெல்லாம் கண்களுக்கு மறைஞ்சு போயிடும். ஆமென். அல்லேலூயா. நீ கர்த்தரை பார்த்தால் உன் கண் எப்பவுமே கர்த்தரை தான் பார்க்கணும். உன்னோடு கர்த்தர் இருக்க நீ பார்க்கணுமா? நல்லா ஜெபம் பண்ணு, நிறைய வேதத்தை வாசி, பரிசுத்தமா வாழ்ந்து நட, வேதத்துக்கு உன்னை கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து நட. அல்லேலூயா. நான் வேதத்தை எடுத்து படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், அப்பா எனக்கு கொடுத்த பொக்கிஷமான வேதத்துக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை நான் அடி பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேதத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். என்னை இந்த வசனத்துக்கு, இந்த பைபிளுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் கீழ்ப்படுத்தேன் ஆண்டவர்னு சொல்லி தான் நான் வேதத்தையே பைபிளை படிக்க ஆரம்பிப்பேன். வேதம் ஒப்பு கொடுக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென். வேதம் மேன்மை உள்ளது. அல்லேலூயா. வேதம் மகத்துவம் உள்ளது. அற்புதமான வேதம் நம்முடைய வேதம். அதனாலதான் நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, வேதத்தை நம்ம மேன்மைப்படுத்தணும், வேதத்தை நம்ம கனப்படுத்தணும். அல்லேலூயா. எல்லா மகிமையான காரியங்களை கர்த்தர் தந்து நடத்தும் பொழுதுதான் கர்த்தரை மட்டும் நம்ம பார்க்க முடியும். ஆமென். நம்முடைய கண்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். கண்ணீர் மறையும், கவலை மறையும், வேதனை மறையும், துக்கம் கடன் எல்லாம் மறைந்து போகும். கர்த்தரை மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தரை பார்ப்பீங்களா? கண்கள் திறக்கும் பொழுதுதான் இதெல்லாம் பார்க்க முடியும். உற்று பார்க்கும் பொழுதுதான் கர்த்தரை பார்க்க முடியும். சும்மா பார்க்கும் பொழுது கர்த்தரை பார்க்க முடியாது. உலகத்தை எல்லாரையும் பார்க்கிற மாதிரி கர்த்தரை பார்க்க முடியாது. கர்த்தரை பார்க்க வேண்டும் என்றால் ஏறிட்டு பார்க்க வேண்டும்.
ஆமென். பல மணி நேரம் ஜெபிக்கும் பொழுதுதான் தேவனுடைய சாயலை, அவருடைய தரிசனத்தை நம்ம கர்த்தரை காண முடியும். அல்லேலூயா. இந்த அனுபவத்தோடு பெற்ற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வராக. ஆகவேதான் இந்த தேவனை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் தெளிவடையும். அல்லேலூயா. மத்தேயு 6:29 கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 6:29. ஆமென். அல்லேலூயா. கண்ணுல ஒரு நல்ல ஒரு தெளிவை தேவன் நமக்கு தர வேண்டும். நாம் கண்களாய் இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கண்ணாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு காரியம் நடக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தருடைய கண்களாக மாற முடியும். வாசிக்கலாம். அல்லேலூயா. மத்தேயு 6:29. இன்னும் எடுக்கல மத்தேயு. ஸ்தோத்திரம். என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் ஆமென் அவைகளில் ஒன்றை போலாகிலும் இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாலமோன் ராஜாவுடைய மகிமையிலும் அல்லேலூயா அவை ஒன்றை போலாகிலும் இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக அல்லேலூயா இந்த உயர்வை, இந்த மேன்மையை, இந்த மகிமையை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட ஒரு மகிமையை, ஒரு மகத்துவங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு மேன்மை தேவன் நமக்கு தருகிறார். 37 வசனம். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 37 வாசிக்கலாம். 5:37. உள்ளதென்றும் ஆமென். இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஆமென். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமென். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையை எதிர்த்து நிற்காதே. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 6. ஆமென். சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஆமென். உன் கண் தெளிவாய் இருந்தால், சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஆமா. கண்ணு தெளிவா இருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? கண்ணு தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். மலையில சொல்லுவோமா? கண்ணு தெளிவா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தெளிவா. சில கண்ணை பார்த்தீங்கன்னா செகப்பா இருக்கும். சில கண்ணை பார்த்தா அப்படியே தூக்க மயக்கமா இருக்கும். கண்ணை எப்படியோ கண்ணு தெரியுமா உங்களுக்கு? கண்கள் பலவிதமா இருக்கிறது. அல்லேலூயா. கண்ணை மட்டும் பேச நிறைய வேணும். ஒவ்வொரு கண்ணை பற்றி சொல்ல முடியும். ஒவ்வொரு கண்ணும் அல்லேலூயா பலவிதமா இருக்கிறது. கண்கள் பலவிதமான கண்கள் இன்றைக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவரை பார்க்க நமக்கு நேரம் இல்லை. ஆகவே கண் எப்படி இருக்கணும்? தெளிந்த கண் நமக்கு வேணும். அது மட்டும் இருந்தா போதும். ஆமென். தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்ட கண்ணா இருக்கணும்? தெளிந்த கண்ணா இருக்கணும். தெளிந்த கண்ணா இருக்கணும். என்ன பண்ணணும்? வேதத்துல கண்ணை பதிச்சு வைக்கணும். பிறகு கண்ணை மூடி என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைய தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கணும். பரலோக தரிசனத்தை பார்க்கணும். தேவ தரிசனங்களை பார்க்கணும். தேவனுடைய வெளிப்பாடுகளை பார்க்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கண்கள் தெளிந்த கண்களாய் இருக்கும். அந்த கண் எப்படிப்பட்ட கண்ணா இருக்கும்? தெளிந்த கண்ணா, கலங்கின கண்ணா இருக்காது. கண்கள் கலங்கின கண்ணா இருக்காது. ஸ்தோத்திரம். கலங்கின கண்ணா இல்லாதபடி கண் இன்னைக்கு நமக்கு தெளிந்த கண்ணா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அப்படி உனக்கு தெளிந்த கண்ணா இருக்கும், ஆனால் உன் வாழ்க்கை எல்லாம் பிரகாசமா இருக்கும். வறுமை, தரித்திரம், கடன் ஒன்றும் உனக்கு இருக்காது. எல்லாம் நிறைவாய் இருக்கும். ஆமென். நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாழ்க்கையில தருவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய கண் தெளிவாய் இருக்கட்டும். உன் கண்கள் தெளிந்த கண்களாய் இருப்பதாக. உன்னுடைய கண்கள் தெளிந்த கண்ணாய் இருக்க கர்த்தர் ஒப்பு கொடு. பிரைஸ் தி லார்ட். இப்ப இது மாதிரி நடக்கிற பொழுதுதான் அல்லேலூயா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற பிள்ளையாய் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய கண்களாய் இருக்கிறோம். ஆமென். நீ தேவனுடைய முதல்ல கண்ணாய் இருப்பாய். ஆகவே தான் உன்னை யாரும் தொட முடியாது. ஏன் தெரியுமா? நீயே உன்னையே தேவன் அக்னியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இப்படி இந்த அனுபவம் இருந்தா கர்த்தர் நம்ம எப்படி மாற்றுவார்? நம்மை அக்னியாய் மாற்றுவார். அப்ப தேவனுடைய கண்ணிலிருந்து அக்னி புறப்பட்டது போல நமக்குள்ளிருந்து பரிசுத்த அக்னி புறப்படும். இந்த அக்னி புறப்பட்டு பாவத்தை எரித்து போடும், சாத்தானை சுட்டரிக்கும், சாத்தான் கிரியைகளை நாசப்படுத்தும், பாவங்களை எல்லாம் எரித்து போடு தேவ பிள்ளையே. அப்படிப்பட்ட ஒரு அக்னியான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பிள்ளையா இன்னைக்கு இருக்கணும். அக்னியான வாழ்க்கை வாழ்கிற பிள்ளையா இருப்பாயானால் உன் வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மைகள் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 2:9 வசனம். 1 கொரிந்தியர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி ஆமென். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அல்லேலூயா, அவைகள் மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. பாருங்க, நமக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், அடுத்தது பரலோகத்தில் தேவன் நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை கண் காணவும் இல்லை, காதுல கேட்கவும் இல்லை. நம்முடைய மனசுல இப்படி எல்லாம் இருக்குமா? பரலோகம் அப்படியெல்லாம் இருக்குமா? எனக்கு ஒரு வீடு கட்டி இப்படி எல்லாம் கட்டி இருப்பாரா? எனக்கு ஒரு மாளிகை தேவன் இப்படி எல்லாம் வச்சிருப்பாரா? நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமென். கண் காணவும் இல்லை,
காதுல கேட்கமுலை, மனசுல வந்ததே கிடையாது, நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட உயர்வை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய கண்ணான தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களை பார்த்து என்னென்ன கூப்பிடுவார்? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன கர்த்தர் கூப்பிடுவார்? இப்ப சொல்லுங்க, கர்த்தர் உங்களை என்னென்ன கூப்பிடுவார்? என் கண்மணியே. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் என்ன உங்களை கூப்பிடுவார்? கண்மணியே. ஆமென். கர்த்தருடைய கண்மணியாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய இமைகளுக்குள் உள்ளிருக்கிற கண்மணியாய் இருக்கிறேன், என்னை யாரும் தொட முடியாது. ஆமென். அல்லேலூயா. கண்மணி பற்றி கேட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த வசந்தபடி நடந்த பிள்ளையாய் இருக்கிற நம்மை எவனும் தொட முடியாது. மாத்திரமல்ல, உலகத்திலே தேவன் ஆசீர்வாதமா வைத்திருந்த பரலோகம் போகும் பொழுது அங்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண்ணிலையும் பார்த்ததில்லை, காதிலையும் கேட்டதில்லை, மனசுல நமக்கு வந்ததும் கிடையாது. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய உயர்வை பரலோகத்தில் பார்க்க போகிறோம். ஆமென். கர்த்தருடைய கண்மணியிலே இவ்வளவு பெரிய உயர்வை பரலோகத்தில் வைத்தபடினால் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.